देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यस्य स्मरणमात्रेण नाम भक्तिर्प्रजायते तं नमामि यदि श्रेष्ठं बोधेन्द्रं जगदां गुरुम्। वागीशाद्यासु मनसः सर्वार्थानां उपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननम्। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालाददानः हस्तैकेन पद्मं शतमभिषुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमानः समानः सा मे वाग्देवतेयं निवदतु वदने सर्वथा सुप्रसन्नः। सा मे वाग्देवतेयं निवदतु वदने सर्वथा सुप्रसन्नः। नयन्ती सङ्कोचं सरसिजरुचं दिक्परिसरे सृजन्ती लौहित्यं नखकिरणचन्द्रार्धखचिता कवीन्द्राणां हृत्कैरविकसनोद्योगजननी स्फुरन्ती कामाक्ष्याः चरणरुचिसन्ध्या विजयते कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाडनं काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजाततनुमूलवासिनं भावयामि पवमाननन्दनम्। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतीं रक्षसन्दकम् मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं पादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं मनसा स्मरामि श्रीरामदूतं शिरसा नमामि। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राजेर्सादासीत् साक्षात् रामायणात्मनः वामेयर्भूमिसुता परश्चकर्मान् पश्चात्स्मित्रासुतः शत्रुघ्नो भरतस्य पार्श्वतलयोः वाक्वादिकोणैश्च सुग्रीवस्य विभीषणस्य युवराट् तारादतो जाम्बवान् मध्ये नीलसरोजकोमलरुचिं रामभजे श्यामलम्। नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय दिव्यै तस्यै जगत्पदायै नमोऽस्तु रुद्रेन्द्रियमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमलगणेभ्यः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यान् सहस्रचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। शान्तं पद्मासनस्थं सुरमुनिविनुतं मैथिलीं वामभागं रुद्रादिसुरविनुतं गुरुसार्वभौमं श्रीरामचन्द्रं भजे। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। ശ്രീമദ് രാമായണത്തിലെ ബാലകാണ്ഡം பூர்த்தியாகிறத ராமச்சந்திரமூர்த்தியினுடையும் சீதா பிராட்டியினுடையும் அந்த வாழ்க்கை எப்படி இருந்ததுங்கிறத சொல்றான். அந்தர்கதம் அபிவ்யக்தம் ஆக்யாதி ஹிருதயம் ஹிருதா தஸ்ய பூயோ விசேஷேண மைதிலி ஜனகாத்மஜா. உள்ளுக்குள்ள ஹிருதயத்துல என்ன ஓடின்னு இருக்குங்கிறது பரஸ்பரம் வாயத்திறந்து பேசிக்காம புரிஞ்சிடுமா. தத்ர அதுவும் சொல்றார் வால்மீகியினுடைய வாக்கு. தத்ர பூயோ விசேஷேண மைதிலி ஜனகாத்மஜா. அதுலயும் சீதைக்கு நன்னா தெரியுமாம் ராமனுடைய மனசுக்குள்ள என்ன ஓடுறதுங்கிறது. அதுங்கோ எப்பவுமே நான் சொல்றதுதான், ராமாயணம்ங்கிறது ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை போட்டு விட்டார் வால்மீகி அப்படின்னா அந்த வார்த்தைக்கு அந்த இடத்துல மாத்திரம்தான் ரெலவன்ஸ், மற்ற இடத்துல ரெலவன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ராமனுடைய உள்ள என்ன ஓடுறது அப்படிங்கிறது சீத்தை நல்லா தெரிஞ்சுட்டு இருக்காங்கிறார். என்ன ஆரம்பத்துல சொல்றது
அந்த ஸ்லோகம் சொல்றத ரெண்டு பேருக்குமே பரஸ்பரம் அந்த பக்கம் இந்த பக்கம் உள்ள என்ன இருக்குங்கிறது ஹிருதயத்தால பேசிக்கிறான்னு சொல்றத, அதுலயும் விசேஷமா சீதை ராமனுடைய உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, இப்படி ஒரு குடும்பம் இப்படித்தான் இருக்கணும். அது வேற, வாயால சொன்னாலே புரிஞ்சுக்க முடிய மாட்டேங்கிறது இருக்கிறத, ஹிருதயத்துக்கு ஹிருதயம் பேசிக்கிறத எப்படி புரிய முடியும்? அப்படி இருந்தாலும் ராமாயணத்துல வரப்பட்ட சந்தர்ப்பங்கள் எடுத்து பாருங்க, ராமனுடைய மனச சீதை நல்லா புரிஞ்சுட்டு இருக்காங்கிறது இந்த இடத்துல இருந்து ராமாயணத்துல ஓரோரு இடத்துலயும் வரப்பட்ட அந்த டிசிஷன் மேக்கிங் பாயிண்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க சொன்னார் ஹிருதயம், ராமனுடைய ஹிருதயம் சீதைக்கு நல்லா தெரியறது, அதுதான் அர்த்தம். அயோத்தியால இருந்து கிளம்புறத ராமனுக்கு விருப்பம் இல்லாம போயிருந்தா சீதை கண்டிப்பா அடம் பிடிச்சிருக்க மாட்டான். நேற்றுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு சின்ன கதையை சொல்லி நிறுத்தினேன். வாஸ்தவமா நேற்றுக்கு சொன்னது இன்னைக்கு அது ஸ்டார்டிங் பாயிண்டா அமையறது. சாரதா தேவியும் இந்த பரமஹம்சரும் இருக்கிறத இந்த பானிஹாட்டில் உற்சவம் அப்படின்னு, பானிஹாட்டில்னு கல்கட்டா பக்கத்துல ஒரு ஊரு, அங்க நித்யானந்த பிரபு சைதன்ய மகாபிரபுவனுடைய சகச்சாரியான சைதன்ய மகாபிரபுவை கிருஷ்ணனுடைய அவதாரம் சொல்லுவா, நித்யானந்த பிரபுவை பலராமனுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவா சைதன்ய சம்பிரதாயத்துல. அப்படி சைதன்ய மகாபிரபுவனுடைய இரு உடலாக இருக்கப்பட்ட நித்யானந்த பிரபுவால ஆரம்பிக்கப்பட்ட உற்சவம் பானிஹாட்டில் அப்படிங்கிற இடத்துல உள்ள உற்சவம். இந்த பெங்காளத்தில் உள்ளவாளுக்கு எல்லாருமே பொதுவா அவளுக்கு இந்த ஜெகநாதரும் ஏத்துப்பா, காளியும் ஏத்துப்பா. கிருஷ்ணன் காளியும் வேற்றுமையா பார்த்துள்ள பக்தி இல்லை. அதனால காளி கோவில் பூஜை பண்ணப்பட்டவர் தானே இவர் இதுக்கு பானிஹாட்டில் உற்சவத்துக்கு போனோம் அப்படின்னு கேட்டுவிட முடியாது. அதுவும் பரமஹம்சர் விஷயத்துல கேட்டுவிடவே முடியாது. அவர் கிறிஸ்துமஸ், அதாவது இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே ரொம்ப டீசெண்டா கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன் ராமகிருஷ்ணா மிஷன். டீசெண்டா கொண்டாடுறது. அதுவும் அதாவது ஸ்தாபகாயத்த தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அப்படின்னு சொல்றது. எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அப்படி பணியாட்டலுக்கு போனோம்னு கிளம்புறான். என்ன நித்யானந்த பிரபு மகாபிரபு சொன்னதுக்கு அப்புறம் சைதன்ய மகாபிரபுவால சொல்லப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. திரும்பி நித்யானந்தர் அதிவர்ணாசிரமியா இருந்து அந்த பரமஹம்சம் பரிவிராஜகனாகவே இருந்தார் நித்யானந்தர். அதுக்கப்புறம் இன்னும் மகாபிரபு சொன்னார் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஆரம்பிச்சு வச்ச உற்சவம் பானிஹாட்டில் வரப்பட்ட ரத யாத்திரை மாதிரியான உற்சவம். அங்க கிளம்புறதுக்குன்னு பரமஹம்சர் சிஷ்யாலோட கிளம்புறார். உடனே அம்மா சாரதா தேவி பரமஹம்சர் கூட அந்த ரூம்ல இல்லை. அவர் இருக்கிறது எதிர்க்க நகபத் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒரு வாத்தியசாலையில தான் இருக்கா. அவ கூட கொஞ்சம் பக்தாள் இருக்கா, எப்பவுமே இருப்பா. யோகின்மா அப்படின்னு எல்லாம் சொல்ல எப்பவுமே இருப்பா. இந்த யோகின்மாட்ட சொல்லிவிட்டா, நானும் வரலாமா கேளு அப்படின்னு சொல்லிவிட்டா. உடனே யோகின்மா கேட்டா, அம்மாவும் வரணும்னு சொல்றா, வரலாமான்னு கேட்கறா. அவளுக்கு விருப்பம் இருக்கானா வர சொல்லு அப்படின்னு, அவளுக்கு வேணுமானா வர சொல்லு அப்படின்னா. சோ அந்த ஸ்டேட்மெண்ட் நேர அதே மாதிரி போய் சொன்னான். உங்களுக்கு வேணுமானா வர சொல்லியிருக்காருன்னா வரலைன்ட்டா. திருப்பி வந்தா, அம்மா வரது இல்லையா சொன்னார். அவர்கள் சாட்சாத் வாக்தேவத்தையனுடைய அவதாரம். நான் சொன்ன விஷயத்தை எப்படி கரெக்டா புரிஞ்சுண்டா பாத்தியா, எனக்கு உள்ள இருக்கப்பட்டது எப்படி கரெக்டா புரிஞ்சுண்டா பாத்தியா. என்னன்னா அவருக்கு வேண்டாத்தது எனக்கு வேண்டாம். அவருடைய சங்கல்பம் இருக்குன்னா வாந்தான் சொல்லியிருப்ப, வேணவானா வா அப்படிங்கறது அவருடைய வாயிலிருந்து வந்திருக்காது. என்னது புரிஞ்சுண்டா. இங்க வாயால் எதுவும் பேசிக்கல, எல்லாமே ஹிருதயத்தால தான் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. ஏன் சொல்ல வந்தேன், இதே மாதிரி தான் வனவாச சந்தர்ப்பமும் நடக்கிறது. வனத்துக்கு ராமர் மாத்திரம் போற மாதிரி தான் இருக்கு. தசரதன் அப்படித்தான் சொல்லியிருக்காரு. ஆனா
இப் சப்போஸ் ராமனுக்கு சீதை வரத்துக்கு உண்டான சங்கல்பமே இல்லை அப்படின்னா, ராமர் நீ வர வேண்டாம் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதை பேசாம இருந்திருப்பாள், கூட வரேன் நடம் பிடிச்சிருக்க மாட்டான். இது ராமனுக்கு சீதை வரணுங்கிற சங்கல்பம் உள்ளுக்குள்ள இருக்கு. ஆனா அப்பா ராம நீதான் வனத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்கார் அப்படிங்கிற காரணத்தால ராமன் சீதைக்கு கொஞ்சம் இடம் கொடுக்காம இருக்காருங்கிறதே சீதை புரிஞ்சுண்டு, ராமனுடைய அந்த ஒரு டைலமாவை புரிஞ்சுண்டு சீதை அடம் பிடிக்கிறான். இது ஒன்னா இல்ல பட்டுக்கோ. கடைசியில பொறுவோம், யுத்தம் முடிஞ்சு ராவணன் கூட இவ்வளவு யுத்தமும் முடிஞ்சு ராமச்சந்திரமூர்த்தி கொஞ்சம் பருஷம் ஜனசம்சதி அப்படின்னு கொஞ்சம் ஏனோ தானோன்னு பேசுறார். ஏனோ தானோன்னு பேசுறாருன்னு ராமன் சொல்றேன் இல்ல, கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வால்மீகி சொல்றார் பருஷம் ஜனசம்சதி. ராமர் அப்படி பேசிருக்க வேண்டாம் ஆயிருந்ததோ அப்படிங்கிற எண்ணம் வால்மீகிக்குள்ளேயே ஓடுறது. ஆனாலும் பேசினார். ஆனா இது பேசுனதெல்லாம் சீதைக்கு இல்லை, லோகத்துக்காக. லோகத்துக்காக இப்படி பேசினது புரிஞ்சுண்ட சீதை உலகத்துக்காக தான் இப்படி பேசியிருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுண்டு ராமனுடைய ஹிருதயத்தை நன்னா தெரிஞ்சுண்டு, லக்ஷ்மணா நீ அக்னி மூட்டு நான் பிரவேசம் பண்றேன்னு சொன்னாலே வழிய ராமர் அங்க நீ அக்னி பிரவேசம் பண்ணு சொல்லலை. வால்மீகி ராமாயணத்துக்குள்ள ராமச்சந்திரமூர்த்தி சீதே நீ அக்னிக்குள்ள பிரவேசம் பண்ணு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை வரல. அவர் ஏன் பண்ணாதான் ராமனுடைய ஹிருதயத்தை தெரிஞ்சின்றவள். இது அரண்யத்துல பூரா பார்க்கலாம், அவருடைய வனவாச காலத்துல பூரா இந்த ஹிருதயத்தை புரிஞ்சுக்கிறதுங்கிறத பார்க்கலாம். அப்படி ராமனுடைய ஹிருதயத்தை நன்னா புரிஞ்சுண்டு தஸ்ய பூயோ விசேஷேன மைதிலி ஜனகாத்மஜா. என்ன வார்த்தை வால்மீகி சொல்ற, விசேஷமா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. சாமான்யமா தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, விசேஷமா தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. அந்த விசேஷமா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அது ஏன் சொல்றார், எதுக்காக சொல்றார், இதனுடைய பின் விளைவு எது அப்படிங்கிறது உள்பட சீதை தெரிஞ்சுட்டு இருக்கா. தேவதாபிஹி சமாரூபே சீதா ஸ்ரீரிவரூபிணி. ராமர் எப்படி இருக்கார், சீதை எப்படி இருக்கார்னா சீதா ஸ்ரீஹி இவரூபிணி. சாட்சாத் மகாலட்சுமி ஆட்டமே சீதை இருக்கா, ராமனோன்னா தஸ்ய தயாச ராஜர்ஷி சுதோபி காமயா சமே இவானுத்தம ராஜகன்யயா அதீவ ராமஹ சுசுபே முதான்விதா விபுஸ்ரீயா விஷ்ணுமிவாமரேஸ்வரா. அவள் இனிமேலேருந்து இப்ப அவள் வந்துட்டா இல்லையா, இனிமேல் கொண்டு எல்லாமே அவளை வச்சு சீதையை வச்சுதான் சரித்திரம் பூரா முன்னாடி போறது. அதனால கடைசியில பாலகாண்டம் முடிய போற கடைசி ஸ்லோகம் ஆரம்பமே சீதையை வச்சே தொடங்குறார். தயா தயா ச ராஜரிஷி சுத்தோபிகாமேயா. அந்த ராஜரிஷி சுதன் அவளா சீதையோட கூட சேர்ந்து சமே இவன் உத்தம ராஜகன்யா. இவனோ ராஜரிஷி சுதன், அவளோ ராஜகன்யை. இவனோ ராமன், அவளோ சீதை. இதை வச்சு ஹனுமான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணார். அயோத்தியா புரநேதாரம் மிதிலாபுர நாயிகாம் அப்படின்னு சொல்லி சீதாராம ஸ்தோத்திரம் ஹனுமத் கிருதம் சேர்ந்திருக்கிறத எப்படி இருக்குன்னு அந்த காட்சியை பார்த்தா விஷ்ணு இவ அமரேஸ்வரா ஸ்ரீயா விபுஸ்ரீயா விஷ்ணு இவ அமரேஸ்வரா. நல்லா பிரகாசிக்கக்கூடிய சாட்சாத் மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் இருந்த எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அதேதான் இங்க இருக்குன்னு அர்த்தம். ஆரம்பத்திலிருந்து வால்மீகி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திய நரன் 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 தான் காட்டுவார். ஆனா வால்மீகியவே மீறிண்டு அந்த ஈஸ்வரத்தம் பீரிட்டு கொண்டு வந்துடும். வால்மீகிக்கு ராமன் நரனா காட்டணும் தான் அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா அதனாலதான் நரஹா அப்படின்னு கேட்கறதுக்கும் காரணம். ஆனாலும் அந்த வால்மீகியினுடைய அந்த சங்கல்பத்தையும் மீறிண்டு
ஈஸ்வரத்துவம் ராமனுடையது வெளில பிரகடனம் ஆயிடுற வேளையில அப்பப்போ ஒரு வார்த்தை எடுத்து போட்டுருவார். விஷ்ணு ஆட்டம் இருக்கார், இவர் விஷ்ணுவோ, இப்படி எல்லாம் எடுத்து போடுவார். சிலது இன்னும் டாப் மோஸ்ட் எக்ஸசில போயிடும். உடனே சொல்லுவார் சாட்சாத் விஷ்ணுவே வந்திருக்கார் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிடுவார். அப்படி சொல்லி அந்த பரதனை கே ராஜா கூட்டிட்டு போனது, அதாவது யுத்தாஜத்தை கூட்டிட்டு போனது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அப்படிங்கறது வால்மீகி பகவானே சொல்லியிருக்காரு. அதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வருது. பரதனை கல்யாணத்தை அன்னைக்கு அங்கேருந்தே கொண்டு போயிட்டாளா, இல்லை இங்க வந்ததுக்கு அப்புறம் இருந்து கொண்டு போனாள்? இருந்ததுக்கு அப்புறம் தான் கொண்டு போயிருக்காங்க. அயோத்தியக்கு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அப்படின்னே சொல்றது. அது சொல்றத கஸ்யாஜித்வத காலசிய, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த காலம் வந்தது, அந்த காலத்துல வந்தோடனே கூண்டு போனா அப்படின்னு சொல்லி பரதனை மாத்திரம் கூண்டு போகல, சத்ருகனை சேர்ந்து கூட்டு போற மாதிரி கூட்டு போறதுக்கு தான் நாங்க சொன்னாலே வழியா கிளம்புறது இங்கதான் சொல்றோம். அங்க போகிறதுக்கு தயாரா இருக்கான்னு பரதன் அப்படின்னு தான் சொன்னான். அயோத்திய காண்ட ஆரம்பம். கச்சதா மாதுல குலம் பரதேன சகானுஜா பரதேன ததானகா அப்படின்னு ஒரு பாடம். சத்ருக்னோ அப்படி ஒரு பாடம் இருக்கு, அப்படியும் இருக்கு. சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீத பிரீதி புரஸ்கிருதா கச்சதா. நிறைய கேட்டுகள். அயோத்திய காண்ட ஆரம்பமே கம்ருல் தாது அப்படின்னு கச்ச சப்தத்திலே ஆரம்பிக்கிறது. போகிறது அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கிளம்புறார், போறார். அயோத்திய காண்டம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போகிறது. ஏன்னா போகிறது தப்பு இல்லை. நம்ம போகிறது போயிட்டே இருக்காளே போகிறதுக்கு உள்ள காண்டமா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். போகிறது தப்பு இல்லை. வாஸ்தவமாவே மின்னுக்கு போக வேண்டாமா இல்லையா? அதான் மின்னுக்கு போறது சொன்னா என்னன்னா, அந்த மின்னுக்கு போறதுக்கு உண்டான அட்டான வேடுதான் பிரஸ்தானம். அடைய வேண்டிய இடத்துக்கு போறதுக்கு பேரு தான் பிரஸ்தானம். பிரேதி அப்படின்னா சரிக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்தானத்தை நோக்கி சஞ்சாரம் பண்றதுக்கு தான் பிரஸ்தானம்னு பேர். அந்த அடைய வேண்டிய ஸ்தானத்தை நோக்கி சஞ்சாரம் பண்றது, இதுக்குத்தான் பாஷ்யங்களை சொன்னார். பிரஸ்தானத்ரயம் அப்படிங்கிறத பாஷ்யத்துக்கு முன்னாடியே பிரஸ்தானங்கள் இருக்கு. உபனிஷத்தும் பிரம்மசூத்திரமும் பகவத்கீதையும் ஆல்ரெடி இருக்குத்தானே இருக்கு. அப்போ ஒரு மனுஷன் தன்னை உண்மையா தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியாக இந்த பிரஸ்தானம் சொல்றா அப்படின்னா போகிறத சொல்றா. போகிறதுங்கிறத இந்த பக்கம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பாருங்க, விட்டுட்டு போறது அப்படின்னு வரும் இல்லையா? இப்ப இங்கேருந்து நாங்க புலம்பணும்னா இந்த இடத்த விட்டுட்டு அந்த இடத்துக்கு போறதானே. அப்போ இம்ப்ளைட்லி பார்த்தேன்னா அயோத்தியா காண்டம்ங்கிறது போகிறதுங்கிறத சொல்றதை விட விடுறதுங்கிறது சொன்னா கொஞ்சம் ஆப்டா இருக்கும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த விடுறத சீரிக்கணும், பழக்கப்படுத்தணும். காசிக்கு போய் விடுறது இதுக்கு தான் விடுறது. காசிக்கு போயிட்டு காய விடுறதும் பழத்தை விடுறதும் பார்த்தா, காய விடுறது பார்த்தா தேடி தேடி எடுத்து பிடிக்காத காய போட்டு பார்த்து விடுறது. பழத்தை விடுறது பார்த்தா பிடிக்காத பழம் அப்படி பார்த்து விடுறது. என்னாவது விடணும் அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தான். என்னாவது விட சொல்லலை. பிடிக்கிறதையும் விடணும், பிடிக்காததையும் விடணும். இஷ்டத்தையும் அனிஷ்டத்தையும் தியாகம் பண்ணணும். தியாகம்ங்கிறது இஷ்டானிஷ்டத்துக்காகும். பிடிக்காத்தன்மையும் வச்சுக்கப்படாது. வெறுப்பு, பிடிக்காத்தன்மைங்கிறது வெறுப்பு. இந்த வெறுப்பையும் வச்சுக்கப்படாது. அதே மாதிரி இஷ்டத்தையும் வச்சுக்கப்படாது. இஷ்டத்துக்கும் அனிஷ்டத்துக்கும் தியாகம். இஷ்டத்தையும் அனிஷ்டத்தையும் என்ன தமிழ்ல சொல்லணும்னா வெறுப்பை தியாகம் பண்றது. இந்த விருப்பத்தையும் தியாகம் பண்ணணும், வெறுப்பையும் தியாகம் பண்ணணும். அதுதான் அயோத்தியா காண்டம். ஏன்னா இந்த தியாகத்தாலதான் அமிர்தத்துவம் சித்திக்கிறது, அமிர்தத்துவம் பிராப்தி ஆகிறது அப்படிங்கிறது
வேதம் சொல்றது. தியாகேன ஈகே ஏகே, வேற வழி இல்லை, விட்டாத்தான் பிடிக்க முடியுங்கிறது. லோகத்தை விட்டாத்தான் பிரம்மத்தை பிடிக்க முடியும் சொல்றது. அப்ப எல்லாருமே அப்ப காட்டுக்கு போயிருக்க வேண்டியதானோ அப்படின்னு கேட்டுக்கலாம். காட்டுக்கு போயிருக்கிறதுக்கு சொல்லலை, நீ கிரகஸ்தனாவே இருக்கலாம், 2 கல்யாணம் வேணா பண்ணிக்கலாம். துக்காராம் சுவாமிக்கு 2 கல்யாணம். துக்காராம் சுவாமி முதல் பொண்டாட்டி செத்து போயிட்டா, 2வது கல்யாணம் வேண்டாம். அதுக்காக அவருடைய ஞானமோ அவருடைய பக்தியோ அவருடைய அனுபவமோ கிஞ்சித்து கீழறங்கல. ஆனா அதுக்காக இப்போ எல்லாரும் காஷாயம் கட்டிட்டு போனோமா அப்படிங்கிறது இல்லை, எல்லாரையும் காஷாயம் கட்டிட்டு போனோங்கிறது இல்லை. ஆனா கிரகத்துல இருந்தாலுமே, கிரகஸ்தனா இருந்தாலுமே எப்படி இருக்கணும் அது மாத்திரம் தான் பார்க்கணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வாஸ்தவத்துல சன்னியாசி ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், கிரகஸ்தன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பகவான் கீதையில சொன்னப்போ ரொம்ப கஷ்டம் அர்ஜுனா சன்னியாசம்னு சொன்னாருங்கிறத நேற்றுக்கு சொன்னேன். அது யோசிச்சு பாருங்க. கிரகஸ்தனுக்காவது அவனுக்கு கொஞ்சம் சுகத்தை அனுபவிக்கலாம்ங்கிறது தர்மமா இருக்கு. கொஞ்சம் உலகியல் சுகத்தை சாப்பிடுறதோ அனுபவிக்கலாங்கிறது தர்மமா இருக்கு. ஆனா ஒரு சன்னியாசிக்கு இது அனுபவிக்க கூடாதுன்னு இருக்கு. அப்ப அது என்ன ஆயிடுறதுன்னா, ஆபத்து சன்னியாசம்னு சிலவா வாங்கி பார்க்க, செத்து போக போறோம்னு தெரிஞ்சு ஆபத்து சன்னியாசம் சிலப்ப வாங்கிப்பான். சில சமயம் பகவான் ஆயுச நீட்டி கொடுத்துருவார். அது என்னன்னு தெரியுமோ, ஆபத்து சன்னியாசம்னு வாங்கின்றது சன்னியாசத்துக்கு ஆபத்தாகணும். ஆயுசு வந்துருமா, கொஞ்சம் ஆரோக்கியம் வந்துருமா, எனக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும் போல இருக்கு. அப்போ இந்த விடுறதுங்கிறது ஒன்னையுமே பிசிக்கலா விட யாரும் சொல்லலை. பிசிக்கலா விடவே வேண்டாம், ஆனா மானசீகமா விடணும். மானசீகமா கொஞ்சம் கொஞ்சமாவது விட்டு பழகணும். அப்படி விட்டு பழகிறதுக்குத்தான் கிரகஸ்தாளுக்கே சாதுர்மாசியாதி விரதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கிரகஸ்தன் சாதுர்மாசிய விரதம் ஏன் அனுஷ்டிக்கணும் அப்படின்னா, முதல்ல அவனுக்கு இந்த நாக்கு மேல் இருக்கப்பட்ட அந்த குடிமானம் போகணும். பகவான் நமக்கு அதாவது லோகத்துல சுகத்தையும் தந்திருக்கார், பகவான் துக்கத்தையும் தந்திருக்கார். அந்த சுகத்தையும் துக்கத்தையும் தாண்டறதுக்கு உண்டான இந்திரியங்களையும் கொடுத்திருக்கார். எந்த இந்திரியங்களை வச்சு நம்ம சுக துக்கங்களை அனுபவிக்கிறோம், எந்த இந்திரியங்களை வச்சு எஸ்பெஷலி துக்கத்தை அனுபவிக்கிறோமோ, அந்த இந்திரியத்தை வச்சு துக்கத்தை தாண்டறதுக்கு, துக்கத்தை மீறி வர்றதுக்கு உண்டான வழியும் இந்திரிய ரூபத்திலே தந்திருக்கார். அதுக்கு முதல் இந்திரியம் வாய்தான். அப்பப்போ கொஞ்சம் மௌனம் பழகிறது நல்லது. பிரதானமா ஆத்துல 2 பேரா தான் இருக்காங்கன்னா கொஞ்சம் அப்பப்போ மௌனம் சீல பண்ணவனா பெரிய அளவுக்கு சண்டை வர்றது அவாய்ட் பண்ணிடலாம். பேசிட்டே இருக்கிறதுல சண்டை. என்னன்னா நம்ம பேசுறது அவளுக்கு புரியாது, அவ பேசுறது நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான பொறுமை கிடையாது. இப்படி இருக்கிறத சண்டை ஆட்டோமேட்டிக்கலா வந்துடும். ஆனா நான் இப்ப ஏன் சொல்றேன், சண்டைங்கிறத ஒரு விஷயத்தை எடுத்துக்காதீங்க. பல பல பிரச்சனைகளுக்குமே இந்த பேச்சே ஒரு காரணமா இருக்கும். சண்டைக்குன்னு இல்லை, பேசுறத அவ்வளவு எனர்ஜி போகும். சாதாரணமா எங்க ஊர்ல ஒரு பிரவச்சனம் எல்லாம் பண்ணார். அவர் சொல்லுவார், 2 மணிக்கூர் நம்ம பேசுறோம் அப்படின்னா 20 மணிக்கூர் சம்பாதிச்சு வச்ச எனர்ஜி தான் 20 மணி நேரம் நம்ம சம்பாதிச்சு வச்ச எனர்ஜியாக்கும் 2 மணி நேரம் நம்ம பேசுறதுல போகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பேசுறதுன்னு சொல்றத வெறும் வாயை மாத்திரம் இங்க ஒர்க் பண்றது இல்லை,
வாயோட சேர்ந்து மனசு ஒர்க் பண்றது, மனசோட சேர்ந்து புத்தி ஒர்க் பண்றது, புத்தியோட சேர்த்து அகங்காரம் ஒர்க் பண்றது, ஈகோ ஒர்க் பண்றது. அப்போ ஒரு 2 மணி நேரம் பேசாம இருந்தோமானா அட்லீஸ்ட் கொஞ்ச நேரத்துக்காவது இந்த புத்தி ஒர்க் பண்றது நிற்கும், இந்த மனசு ஒர்க் பண்றது நிற்கும், இந்த அகங்காரம் ஒர்க் பண்றது நிற்கும். அப்போ ஆரம்பத்துல பழக வேணும்னா பகவான் நமக்கு 2 எண்ணத்துக்கு பூட்டு தந்திருக்காங்க, மற்றதுக்கு பூட்டு தல்லை. மற்றது நம்ம பூட்டும் சாவியும் நம்ம தான் கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இந்த பூட்டு தந்து 2 எண்ணம், ஒண்ணு வாய், இன்னொன்னு கண்ணு. இந்திரியங்கள்ல 5 இந்திரியத்துக்கு பூட்ட முடியற இந்திரியம் அப்படிங்கிறது முதல்ல வாய், 2வது கண்ணு. வாயிலேருந்தும் கண்ணிலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சோமானா இந்த விடறது பழக முடியும், இந்த தியாகம் பழக முடியும். இந்த தியாகத்தால இப்ப விட்டுட்டு போறது இப்ப என்ன வேண்டி கிடக்கு, என்ன எங்க விட்டுட்டு போனோம், எங்க விட்டுட்டு போனோம், ஒண்ணுமே விட்டுட்டு போக வேண்டிய சொல்லல. என்ன போயிட்டானா கூட அதே யோசனையோடு இருக்கும். அது ஒரு கதை சொல்லுவா. ஒரு சில சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கிட்டு காசியோட போயிட்டார். தெலுங்கு சன்னியாசியாம் அவர், தெலுங்கு சன்னியாசியாம். அப்போ காசியோட போயிட்டார் அவர் சன்னியாசம் வாங்கிட்டு. காசியோட போனா அங்க ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு பாடசாலையில் இருக்கா. அதாவது சன்னியாசிகளுக்கு ஒரு பாடசாலை உண்டு அங்க காசியில. சன்னியாசிகளுக்கு என்ன, அவங்க போய் தான் பிரம்மசூத்திரம் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த பாடசாலையில் உட்காந்துட்டு இருக்கிறத அடிக்கடி ஏமி ஆயினோம், என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ வந்து கேட்பறா. இப்படி கேட்டு இருக்கிறா. இவளுக்கு கூட இருக்கிறவளுக்கு புரியல. உங்களுக்கு என்னது மந்திர உபதேசம் கிடைச்சிருக்கா, இது என்ன ஆச்சு என்ன ஆச்சுங்கிறது அவங்க மந்திர உபதேசமா, இப்படி இதெல்லாம் கேட்கிறா. இல்லை, சும்மா கேட்டுட்டே என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ. தட்சிண தேசத்துக்காக யாத்திரை வரத்த இந்த சன்னியாசினுடைய கிராமத்துக்கு வந்தா. சும்மா இவர் என்னாச்சோ என்னாச்சோ கேட்டுட்டே இருக்காரு. சரி என்னதான் ஆச்சு பார்ப்போம் அப்படின்னு சன்னியாசியோட கிராமத்துக்கு வந்தா, இந்த இவருக்கு வந்திருக்காரு எல்லாம் தெரியுமா எல்லாம் கேட்டோடனே, ஊர்க்கார தானே, ஊர்க்காரா மாதிரி பரம உபகாரர்களும் யாரும் கிடையாது, உபதிரவிகளும் யாரும் கிடையாது. அதனால ஊர்க்காரா வழி சொல்லி கொடுத்தா. கரெக்டா கூகுள் மேப் காட்டி கொடுக்கறத விட கிளீனா வழி சொல்லி கொடுத்தா ஊர்க்காரா. நேரா வீட்டு வரைக்கும் கொண்டே விட்டா. அப்போ இவர் வந்து விசாரிச்சார். அல்ல அவர் ரொம்ப நாளா என்ன ஆச்சோ என்ன ஆச்சோ கேட்டுட்டே இருக்கார். ஏன் இப்படி கேட்கறாரு தெரியல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். இங்க உடனே அவர் பொண்டாட்டி சொன்னா, இதோ இந்த குழந்தையாச்சு அப்படின்னா. அந்த குழந்தைய நேரம் வாங்கிட்டா. ஓஹோ, இதுக்கு என்ன பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கிறத கிளம்பி போயிட்டான். எஸ்கேபிசம். வீட்டுல சண்டை வந்து சொல்லிட்டு சன்னியாசம் வாங்கிக்கிற கேஸ் எல்லாம் உண்டு. போச்சு, அப்புறம் அதுலயே நிற்க முடியாது, இதுலயும் திரும்பி வர முடியாது. சோ இங்கேருந்து குழந்தையெல்லாம் வாங்கிட்டு நேர காசிக்கு போனா. இவர் மரத்தடியில் உட்காந்து என்ன ஆச்சோ வந்து கேட்ட உடனே தான் இந்த குழந்தையாச்சு. ஏன்னா காவி உடுத்துட்டாலும் விட முடியாது. இப்போ காவி உடுத்திக்கிறதுங்கிறது இல்லை விஷயம். விஷயம் என்ன இருக்குன்னா மனசுலேருந்து அதை விட்டு நிற்கிறது. அதுவும் அதுக்கு சொல்றத தாமரை இலையில இருக்கப்பட்ட ஜலம் மாதிரி அதுலதான் இருக்க முடியும். நான் சொல்றேனே, சம்சாரத்துல இருந்து எங்கும் தப்பி போக முடியாது. இதுக்குள்ளேயேதான் இருந்து ஆகணும். இதுக்குள்ளேயேதான் இருந்து, ஆனா இதுக்குள்ளே இருந்து இதை பாதிக்காம இருந்துக்கணும். அதுக்கு பரமஹம்சர் சொல்லுவார் வந்து, இந்த முத்து குளிக்கிறதுக்கு போறச்ச கடலுக்கு கீழே முத்து குளிக்கிறதுக்கு போனோம் இல்லையா, கடலுக்கு கீழே முத்து குளிக்க போறத வேற வழி இல்லை, கடலுக்கு கீழே போனா தான் முத்து கிடைக்கும். அப்போ ஆனா கடலுக்கு கீழே போறத இந்த முதலை எல்லாம் இருக்கே, முதலை தானே சொல்லுவாள், பெரிய திமிங்கலம் இதெல்லாம் வந்து நம்மள பிடிக்க வரும். சொல்லுவார், மேல மஞ்சளை தடவிண்டு போனா அந்த மஞ்சளுடைய வாடகைக்கு இந்த திமிங்கிலமோ சீங்கண்ணி முதலையோ எதுவும் நம்மளை வந்து அண்டாது. அப்போ முத்து குளிக்கிறதுக்கு போறது பர்பஸும் நடக்கும். இந்த முதலியாதானது வந்து நம்மளை வந்து கிடைக்கவும் கிடைக்காம பிடிக்காது. இது மாதிரி சம்சாரத்துல வாழணும்னு சொல்லுவார். சம்சாரத்துல இறங்குறதுக்கு முன்னாடி அறிய வேண்டியதை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கு மேல அப்படியே அந்த வைராக்கியம்ங்கிற அந்த மஞ்சளை மேல புருட்டுட்டோம். ஆனா அப்புறம் கஷ்டமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அதனால இந்த அயோத்தியா காண்டம் அப்படிங்கிறது வைராக்கிய படலம்.
கம்பராமாயணத்துல சொல்றத கம்பன் ஓரோரோ படலமா சொல்றான். அதே மாதிரி அயோத்தியா காண்டம் பூராவே என்னன்னா வைராக்கிய படலம். ஏன்னா போன பாலகாண்டம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டதானால், போன பாலகாண்டத்துல கர்ம படலமா பார்த்தோம். அது சொல்லவும் சொல்லினது. ஏன்னா கர்மத்தை பண்ணி கர்ம யோகமாக்கி ஈஸ்வரனை அடையறான். ஆனா கர்ம யோகம் பண்ணி ஈஸ்வரனை அவளா போய் அடையலை. ஈஸ்வரனுடைய என்னமோ ஒரு கிரேஸ் ஒரு ஃப்ளூக்குன்னு வச்சோங்களே, அது இவாளை அடைஞ்சது. ஏன்னா உபனிஷத்தினுடைய சித்தாந்தமே என்னன்னு கேட்டா, நீ கர்மாவை பண்ணிட்டே இருந்தா உன்னால அந்த நிம்மதி அடைய முடியாதுங்கிறது. அதனாலேயே இந்த ராமாயணத்துல நாம சொல்லிட்டு இருந்த பூரா கர்மங்களுமே கர்ம யோகமா இருந்தது. மேலும் அதெல்லாம் கர்மத்தை விடுறதுக்குண்டான கர்மத்தினுடைய அந்திம பாகமா தான் இருந்தது. கர்மத்தினுடைய அந்திம பாகம் அப்படின்னு சொன்னாலேயே கர்மத்திலேருந்து இருக்கப்பட்ட ஒரு விரக்தி தான். கர்மத்திலேருந்து இருக்கப்பட்ட ஒரு விரக்தி தான். யோசிச்சு பாருங்க, அது எப்பவுமே ஒரு கர்மாக்குள்ள நம்ம பவுண்ட் ஆயிட்டோம் தானா மனசு சுருங்கி போயிடும். என்ன கர்மாவா இருந்தாலும் சரி, வெளி உலகத்தை பாக்குறது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. நீங்க 20 வயசுல ஒரு கம்பெனில வேலைக்கு கேட்றான், 20 வயசுல ஒரு கம்பெனில வேலைக்கு கேட்றவன் 60 வயசு வரைக்கும் ஒரு நாள் கூட லீவே எடுக்காம அதே கம்பெனிலேயே இருந்தானா, லௌகிகமா பாருங்க, லௌகிகமாவே பாருங்க, அவனுக்கு வெளி உலகம் என்னவோ தெரியுமா? இதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட சம்பிரதாயத்துக்குள்ள இருந்து, பிராமணன் அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டுக்குள்ள இருந்து அதுல சொல்லியிருக்கப்பட்ட கர்மானுஷ்டானத்தை மாத்திரமே பண்ணிண்டு வேற விசாரத்துக்கே மனசுல வேற விசாரம்னா இங்க லௌகிக விசாரம் இல்லை. இந்த கர்மம் இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கணுமா, இந்த கர்மத்தை இப்படியே பண்ணிட்டே இருந்தா நமக்கு அடைய வேண்டியது அடைஞ்சிடுவோமா, இப்படிங்கிற சிந்தையே இல்லாம இதுக்குள்ளேயே பவுண்டடா இருந்தா அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை என்னத்துக்காது? ஏன்னா இந்த கர்மா ஒவ்வொன்றும் பண்ண சொல்லியிருக்கிறதே எதுக்குன்னு கேட்டா விடுறதுக்கு தான். இந்த கர்மா மட்டும் பண்ண சொல்லிக்கிறது விடுறதுக்கு தான். நாம படிக்கிறது எல்லாமே எதுக்கு தான்? மறக்கிறதுக்கு. கர்மா பண்றது விடுறதுக்கு. விதைக்கிறது எதுக்கு? அறுவடை பண்றதுக்கு இல்லையா? அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுக்கு இல்ல, விதைச்சது அப்படியே வச்சுட்டு இருக்கிறதுக்கா? விதைச்சது தானே அறுவடை பண்றோம். அதே மாதிரி கர்மா பண்றது அதனுடைய அல்டிமேட் பர்பஸ் அப்படிங்கிறது விடுறதுதான். அப்போ அது எப்படி விட முடியும் அப்படின்னா, இந்த கர்மம் அது சொல்றது பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமணா நிர்வேதமாயான் நாஸ்தியகிருதேன சமித்பாணிஹி ச குருமேவ அபிகச்சேத் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அந்த ஸ்டேஜாக்கும் இங்க சொல்றது அபிகச்சேத். உபனிஷத் சொல்றது போ. அயோத்தியா காண்ட ஆரம்பிக்கிறது போரா. ஏன்னா இவ பாருங்க, பரீட்சலோகான்னு சொல்றத இந்த பூரா நம்ம பண்ணிட்டே இருக்கப்பட்ட கர்மாவை we have to analyze and do. சாஸ்திரத்துல பூராவே நீங்க நம்பிக்கை வைக்கணும். அது இல்லாம and you have to always you should be in an inquest mode. ஒரு என்கொயரி நமக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கணும். அப்போ இந்த என்கொயரி நமக்குள்ள இருந்துட்டு இருந்ததுன்னா தானா அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும். இஃப் இட் இஸ் ரேஷனல், அந்த கேள்விங்கிறது உண்மையான கேள்வியா இருக்கு, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆசையம் உண்மையான ஆசையா இருக்குதுன்னா, சந்தியாவந்தனம் பண்றதையே எதுக்கு இது பண்றோம் அப்படிங்கிற அந்த கேள்விகள் உள்ள அதுல 2 விஷயம் இருக்கு. இப்ப எதுக்கு இது பண்றோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்றது அது வேண்டாம். பண்ணதும் விதிச்சிருக்கு, பண்ணுவோம், பண்ணிட்டு கேள்வி கேட்போம், ஏன் இது பண்றோம், இதனுடைய தாற்பயம் என்ன, வாஸ்தவமா இது எதுக்கு பண்ணணும். இப்போ ஒரு தொட்டு ஜலத்தை எடுத்து வச்சுண்டு காலம்பரில இருந்து மத்தியானம் வரைக்கும் பண்ணின பாவங்கள் எல்லாம் இந்த ஜலத்தை பிராசனம் பண்ணதுனால போயிடுறது இப்படின்னு சொன்னா, நம்பிட்டு இருந்த ஒரு காலத்துல இன்னும் நம்புவாளா? இனி வரக்கூடிய காலத்தில் இருக்கப்பட்டவா நம்புவாளா? அதனாலதான் பண்றதே இல்லை. இதனாலதான் அந்த நம்பி, அதாவது ஒரு டிராப் ஜலத்தை எடுத்து நான் இதை சாப்பிட்டேன், காலத்தால இருந்து சாயங்காலம் வரைக்கும் பண்ண பாவம் எல்லாம் போயிடுத்து இப்படி சொன்னா வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் தட்? இந்த கேள்வி வரும்.
அதுக்கு கொஞ்சமாவது அக்செப்டபிளா சொல்ல முடியப்பட்ட பதில் என்னன்னா, நோ பனிஷ்மெண்ட் இஸ் பிகர் than the regret. இருக்கிறத பனிஷ்மெண்ட்லயே, தண்டனையிலேயே பశ్చాத்தாபத்தை விட பெரிய ஒரு பனிஷ்மெண்ட்ங்கிறது கிடையாது. அப்போ இந்த மந்திரம் சொல்லி இப்படி பிராசனம் பண்ற வேளையில சப்கான்சியஸ் ஆகவோ இல்லையா, ஈவன் அந்த அர்த்தம் தெரிஞ்சுடுத்து தானா, காலம்பரையில இந்த பாவம் பண்ணிட்டு இருக்கிறது அதெல்லாம் போகும் அப்படின்னு ஒரு அர்த்த அனுஸ்பூர்த்தியோட இந்த மந்திரத்தை சொல்றானா, அவன் சொல்ற வேலையில இன்னைக்கு காலம்பரையில இருந்து சாயங்காலம் பக்கம் சொல்ல போறான்னு வச்சுக்கோ, அந்த வரைக்கும் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிருக்கணும்னு இன்னும் மனசு ஓடி போயிட்டு வரும், இன்னும் ஓடி போயிட்டு வரும். மனசுக்கு மனோஜவம் தானே சொல்றோம். மனசுக்கு எவ்வளவு வேகம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஈர்க்கப்பட்ட ஒரு வஸ்துக்குள்ளே எல்லாத்துக்கும் விட வாயுவை விட வேகம் மனசுக்குங்கிறத, லைட்டை விட வேகம் மனசுக்குங்கிறத. அப்ப அந்த மனசு இன்னும் ஓடி போயிட்டு வரும். அந்த ஓடி போயிட்டு வரத கொஞ்ச நாள் போக உடனே எல்லாம் வந்துடாது. இப்படி பண்ண இதையே நினைச்சுக்க கொஞ்ச நாள் போக இது தப்பு இல்லையோ, இது பண்ணப்படாதே அப்படிங்கிற அந்த புத்தி வந்து, அந்த இது தப்புங்கிற அந்த எண்ணம் உள்ள வர ஆரம்பிச்சு அந்த தப்புக்கு கொஞ்சம் பశ్చాத்தாபம் பண்ண, அப்பப்போ அந்த பாவம் வந்து, அந்த பாவம் போகிறதுன்னா அந்த பாவத்தினுடைய வாசனை போகும். இதுதான் ஒவ்வொன்னுடையவும் அந்த ரீசன் பிஹைண்ட் தட் we have to analyze. இந்த காலத்தால அர்க்கியம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றது என்ன? அர்க்கியம் தான் என்ன? 3 வாட்டி கொடுக்குறா அப்படின்னு 3 வாட்டி என்ன கொடுக்குறோம்? 3 வாட்டி என்ன கொடுக்குறோம்? ஜலத்தை தானே விடுறோம். அப்ப இந்த அர்க்கியத்தினுடைய வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ் அர்க்கிய பிரதானம் சந்தியாவதனத்துல? ஜலத்தை விட்டா மாத்திரம் என்ன ஆயிட போறது இல்லையா? 3 வாட்டி இந்த ஜலத்தை விட்டா மாத்திரம் இப்ப என்ன ஆயிட போறது? யோசிக்கணும். சோ அர்க்கிய பிரதானம்ங்கிறது வாஸ்தவத்துல லௌகிக விஷயத்தை விடுறதுதான். 3 வாட்டியா காட்டுறது, ஒன்னு ஸ்தூலத்தை விடுறது, ஒன்னு சூக்ஷ்மத்தை விடுறது, இன்னொன்னு காரணத்தை விடுறது இல்லையா? ஒன்னு பூத காலத்தை விடுறது, ஒன்னு பவிஷ்ய காலத்தை விடுறது, இன்னொன்னு இந்த வர்த்தமான காலத்தை விடுறது இல்லையா? ஒன்னு ஜாகிரத் ஸ்திதியை விடுறது, இன்னொன்னு சொப்ன ஸ்திதியை விடுறது, இன்னொன்னு சுசுப்தி ஸ்திதியை விடுறது. இந்த 3 அர்க்கியத்துல நம்ம வந்து என்ன, இந்த 3 நான்கிற அந்த ஈகோ அங்க இருந்துட்டு இருக்கோம். அந்த ஈகோ அழிக்கிறதுக்குத்தான் சர்வ கர்மாவும் நம்மளுடைய சாஸ்திரம் வச்சிருக்கு. ஈகோ போறதுக்கு தான். அப்போ பரீட்சை லோகான் கர்மஜிதான் பிராமணகா நிர்வேதமாயாதுங்கிறத, அதுல இந்த கர்மாவை பண்ணி அதுல போருங்கிற அந்த எண்ணம் வந்துடுறது. இனிமேல் இந்த கர்மாவை போட்டு பண்ண வேண்டாம்ப்பா அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடுறது. ஏன் வருதுன்னா, அந்த கர்மாவிலேருந்து கிடைக்கப்பட்ட எந்த பலனுமே சாஸ்வதமா இருக்க மாட்டேங்கிறதே அப்படிங்கிற அந்த ஒரு ரீசனே போலும் கர்மாவில விரக்தி வரதுக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, எவ்வளவு சம்பாதிங்கோ, எவ்வளவு வேலைக்கு போங்க, எவ்வளவு உழைங்கோ, எல்லாம் 27, 26, 27 சம்பளம் வருது. ஐடில எல்லாம் 27 சம்பளம் வந்துடும். 27 வந்தா 30 சம்பளம் பூரா காலி ஆயிடுறது. லௌகிக கர்மாலேயே எப்படி இருக்கு? சரி, வைதிக கர்மா அப்படின்னு பார்த்தோமானா, வைதிக கர்மானுடைய பலன் எப்பவுமே அதிருஷ்டம். வைதிக கர்மானுடைய பலன் வந்து அதிருஷ்டம்னு சொல்லுவா. அதிருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாது, அனுபவ வேத்தியம் மாத்திரம். அந்த கர்மாவுக்கு, வைதிக கர்மாவுக்கு எந்த கர்மாவானாலுமே 2 பலன் சொல்லப்படுறது. ஒன்னு பாபம், இன்னொன்னு புண்ணியம். இதுதான் எந்த வைதிக கர்மாவனுடைய பலன். அப்ப இந்த பாபம் பண்ணினவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பலனை அனுபவிக்கிறான்னு சொல்றா. புண்ணியம் பண்ணினவன் அதுக்கு தகுந்த மாதிரியான பலனை அனுபவிக்கிறான்னு சொல்றா. லெட்ஸ் கோ வித் புண்ணியம். புண்ணியம் கூட போவோம். புண்ணியம் பண்ணவன் அப்படிங்கிறத அவனுக்கு சொர்க்க சௌக்கியம் கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்றா. இந்த சொர்க்க சௌக்கியம் கிடைக்கிறதுன்னா அது எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டா, அந்த புண்ணியத்தினுடைய பலன் கரையிறது வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த புண்ணியம் எத்தனை நாளைக்கு நம்ம அனுபவிச்சு, எவ்வளவுக்கு புண்ணியம் பண்ணிருக்கோமோ அவ்வளவுக்கு சொர்க்க லோகத்துல போயிருப்போமே ஒழிய எந்த கர்மத்திலையுமே ஆச்சந்திரார்க்கம் சொர்க்கலோக வாச அவாப்தியர்த்தம் அப்படின்னு எந்த கர்மாவும் சொல்றது இல்லை. சூரிய சந்திரன் இருக்கிறது வரைக்கும் இல்லை, அப்படியே சூரிய சந்திரன் இருக்கிறது வரைக்கும் இருந்தா கூட அந்த சூரியனே ஒரு நாளைக்கு அழிஞ்சு போறவன் தான்.
இந்த சூரியனுக்கு ஒரு பேர் இருக்கு, மார்த்தாண்டன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. மார்த்தாண்டன் அப்படின்னா என்னன்னா, அதாவது 2 விதமா அண்டம் சொல்லப்படுறது. பிரம்மாண்டம் அப்படின்னு ஒண்ணு, ஒரு வியாகிருதிமயமான ஒரு அண்டம் ஒண்ணு. பிரம்மாண்டம்ங்கிறத சத்தியலோகத்திலேருந்து ஆரம்பிச்சு பாதாளம் வரைக்கும் உண்டான 14 லோகங்களை பிரம்மாண்டம் சொல்றா. இதுக்கு நடுவுல ஒரு அவாந்தர அண்டம் இருக்கு. அவாந்தர அண்டம், அவாந்தர அண்டம்னா சொன்ன இந்த 3 அண்டம், அதாவது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம். இது எங்கேயோ இருக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம என்ன இருக்கட்டும், அங்க இருக்கட்டும் தப்பில்லை, பட் அது உள்ளே இருக்கு. இந்த 14 லோகங்கள் அப்படின்னு சொல்றது ஒன்றும் வெளியில இருக்கிறது இல்லை. பூலோகம் அப்படிங்கிறது மூலாதாரத்திலேருந்து ஆரம்பிச்சது தானா, அதுல இருந்து மேலிருக்கப்பட்ட சகசிராரம் வரைக்கும் உண்டான 7 ஸ்தானங்களுக்கு தான் பூவாதி சப்த லோகங்கள். சரி, அப்போ கீழே பாதாளம் எல்லாம் சொல்லப்படுறதே அப்படின்னா, எப்போ இந்த அவ்வளவு மகாபிராண சக்திகளும் இல்லாட்டினா அந்த எனர்ஜி சென்டர்ஸ், மகாபிராண சக்தின்னு சொல்ல முடியாது, அந்த எனர்ஜி சென்டர்ஸ் சொல்லப்பட்ட அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம், அந்த 7 எனர்ஜி சென்டர்ஸ் மேல்முகமா இருந்தா அது மேல் நோக்கி இருக்கப்பட்ட லோகங்கள். அதுவே எல்லாம் கீழ்முகமா இருந்தது, அதாவது லௌகிகத்துக்காகவே இருக்கு அப்படின்னு அது அதோமுகமா இருக்கு, பகிர்முகமா இல்லை, அந்தர்முகமா இருக்கு. ஐ மீன் பகிர்முகமா இருக்கு, அந்தர்முகமா இல்லை அப்படிங்கிற ஸ்திதியில அதுவே பாதாளத்தை காட்டிடுறது. அதனாலேயே அண்டம்னு சொன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து வந்து திருப்பி இப்படியே வருது. வாஸ்தவத்துல நம்ம இந்த பிரதட்சணம் பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, கோவில்ல ஏன் போய் பிரதட்சணம் பண்றோம்? கோவில்ல பிரதட்சணம் பண்றத நம்ம பிரதட்சணம்ங்கிறதுல என்ன உத்தேசிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, தட்சிணம் சொன்னா அது நல்ல மார்க்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு. தட்சிண மார்க்கம், வாம மார்க்கம், தட்சிணாச்சாரம், வாமாச்சாரம், இப்படின்னு அர்த்தம் உண்டு. இந்த பிரதட்சிணம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, நல்ல மார்க்கத்துல பரிக்கிரமணம் பண்றதுக்கு தான் பிரதட்சிணம்னு பேரு. மீன்ஸ் வாட், இந்த பிராணசக்தி மேலேந்து கீழுக்கும் கீழே, ஐ மீன் கீழேந்து மேலுக்கும் மேலேந்து கீழுக்கும் போயிட்டு 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 வர்றதுக்கு தான் பிரதட்சிணம்னு சிம்பாலிக்கா வச்சிருக்கு. அப்போ இந்த 3 லோகம்னு சொன்னேன், இந்த பிரம்மாண்டம் அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஜாக்கிரத சொப்ன சுசுப்தி தான் பிரம்மாண்டங்களா சின்ன இந்த இது வியாக்கிருதியா இருக்கு, பூர்வ ஸ்வஹா அப்படின்னு இருக்கு. இந்த 3ம் அழியத்த இல்லாம கூடியவனுக்கு மார்த்தாண்டன்னு பேரு. இந்த 3 லோகம் அழியத்த, அதாவது பூஹு புவஹா சுஹா, இது 3ம் இல்லாத ஆகக்கூடிய வேளையில இல்லாம போகப்பட்டவனுக்கு மார்த்தாண்டன் அப்படின்னு பேர். மிருதாண்டா அதான் மார்த்தாண்டன் வந்திருக்கு. அப்போ ஏன் சொல்ல வந்தேன், எங்கேதான் வந்தேன் நான்? சூரிய பகவானுக்குமே அழிவு இருக்கு அப்படிங்கிறது. ஐ மீன் தேவதைகள் அப்படின்னு சொன்னால் ஞானிகள்னு அர்த்தமானாலும் அவளுக்கும் ஒரு கால அளவு சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, இன்க்ளூடிங் பிரம்மா. எந்த ஒரு ஜீவன் அப்படிங்கிற அந்த புத்தி நிலநிற்கிறத்தோളം காலம், அந்த ஜீவ புத்தி இருக்கிற வரைக்கும், அந்த ஜீவ புத்தி இருக்கும் தனியும், அந்த ஜீவ புத்தி இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் அழிவு இருக்குங்கிறத இரும்பிலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் ஆயுஷ் அப்படின்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. ஆயுசுங்கிறத ஏதீத்தி ஆயுகு அப்படின்னு தான் சொல்றது. அப்போ சொர்க்கலோகத்துல போய் இருக்கிறதுக்கு பூர்ணமா என்னுடைய இகமும் பரவும் எல்லா காலமும் நான் சொர்க்கத்திலே இருக்கும்படியாகவே இருக்க முடியும்னா, ராமனே ஸ்ரீ ராமாயணத்துல கைகேயி கிட்ட சொல்றார், அம்மா அப்பாவுக்கு சொல்லி புரியவை, துர்லபம் ஹி சதா சுகம், எப்பவுமே சுகமா இருக்க முடியுங்கிறது ரொம்ப துர்லபம், இருக்க முடியாது. அப்படி இருக்கிறது உண்டுன்னா 2 நாள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பேப்பர்ல ஒரு சைடு மாத்திரம் இருக்கிற மாதிரியான பேப்பரா இருக்கணும், அப்படி முடியாது. அப்போ எப்பவுமே சுகம், சம்சாரம்னு சொல்லியாச்சானாலே வேற ஒன்றும் இல்லை பிட்வீன் தி 2 திங்ஸ். அது எய்தர் சுகம் துக்கமா இருக்கலாம், இல்லாட்டினா ஜனனம் மரணமா இருக்கலாம், இல்லாட்டா லாபம் நஷ்டமா இருக்கலாம். இப்படி இதுக்குள்ள இந்த ரிலே விளையாடுவா. ரிலேன்னு சொல்லி இந்த ஓட்டப்பந்தயம் அப்படி ஒரு இது இருக்கு, விளையாட்டு இருக்கு. இங்கேருந்து அங்க போவான், அங்கேருந்து இங்க வருவான், இங்கேருந்து அங்க போவான், அங்கேருந்து இங்க வருவான். இதுதான் நடந்துட்டு இருக்கு இங்க. சுகத்திலேருந்து கொஞ்சம் துக்கத்துக்கு போறான். இல்ல சாரி துக்கத்திலே இருந்துட்டு கொஞ்சம் சுகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறான் துக்கத்துக்கு.
அது ஏன் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்கா சொல்லலாமே அதை கேட்கலாம். அதாவது துக்கத்துல ஆரம்பிக்கிறான், துக்கத்துல தான் முடிக்கிறான். நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் சுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதை வச்சுட்டு ஆஹா பரமானந்தம் பேரானந்தம் அப்படிங்கிறான். நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் உண்டு, அது இங்க சொல்லவே இல்லை நான் நினைக்கிறேன். இந்த இந்த 30 நாள்ல சொல்லவே இல்லை, சொல்லி விடுறேன். நம்ம இந்த வாட்ஸ்அப்ல போட்டோ எல்லாம் பார்த்திருப்போம். வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டோ வரும். ஒருத்தன் ஒரு மரம், அந்த மரத்துல தூங்கின்னு நிற்கிறான். ஒருத்தன் நிற்கிறான். அது நிற்கிறவன் குதிக்கலாம், அவனுக்கு குதிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கீழே வாயை திறந்துட்டு 2 சிம்மங்கள் நின்று இருக்கு. பரவாயில்ல, பக்கத்துல நதி ஒழுகிறது, அந்த நதிக்குள்ள குதிச்சுடுவோம் அப்படின்னு பார்த்தா நதிக்குள்ள பெருசா வாயை திறந்துட்டு முதலை, இவன் எப்ப விழ போறான், நமக்கு எப்ப ஆகாரமாக போறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. சரி, கீழே குதிக்கவும் முடியாது, ஜலத்துல குதிக்கவும் முடியாது, இப்படியே இந்த இடத்துலயே தொங்கிண்டே நின்றுடுவோம் அப்படின்னு இருந்தா, இந்த தொங்கிண்டே நிற்கிறான் இல்லையா, அந்த கிளை ஓரத்திலேருந்து எலி கரண்டின்னு இருக்கு, எலி கரண்டின்னு இருக்கு. சரி பரவாயில்லை, மேல இருக்கப்பட்ட கிளைக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த கிளையில கருநாகம் ஒன்று சுத்தின்னு இருக்கு. கருநாகம். வேற வழியே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு மேல எங்கேயாவது தாவலாமா இப்படி மேல பாக்குறத அங்க ஒரு தேனீச்சையுடைய கூடு இருக்கு. அது என்ன சொல்லுவா, தேனடையா, தேனடை. அதுல இருந்து ஒரு டிராப் தேன் கீழே சிந்துறது. நின்றுட்டு இருந்தவன் நாக்க நீட்டுறான். ஏன்னா அவன் எங்க என்ன பண்ணணும் தெரியாம வாயை திறந்துட்டு தான் இருக்கான். அது அந்த தேன் டிராப் ஆனது வாயில வந்து டப் அப்படின்னு விழுந்தது. அவன் அதை அப்படின்னு எடுத்துட்டான். ஆஹா, இது இல்லையோ பேரானந்தம் அப்படின்னு. இது போட்டோவா பார்க்காதீங்கோ, இதுதான் வாழ்க்கையா இருக்கு. வாஸ்தவத்துல நம்மளுடைய ஜீவிதத்தை ஒரு பிக்சரைசேஷனா பண்ணி போட்ட ஒரு பிக்சர் தானே. இப்படிதான் வாழ்க்கை இருக்கு. எங்க திரும்பினாலும் துக்கம், எங்க திரும்பினாலும் மிருத்யு. அதுக்கு நடுவுல நான் ஏதோ சிரஞ்சீவியா இருக்கேன் அப்படின்னு ஒரு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு போகக்கூடிய ஒரு ஜீவிதம். தெரிஞ்சுக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, தெரிஞ்சுக்க வேண்டாதது அவ்வளவு நன்னா தெரிஞ்சுட்டு, அதுவும் நிறைய தெரிஞ்சுண்டு எதுவும் ஒழுங்கா தெரியாம இப்படி போயிட்டு இருக்கு. நானும் வாழ்ந்தேன், நாயும் வாழ்ந்தது, அதுக்கும் வேலை இல்லை ஆனா நிற்க நேரம் இல்லை, எனக்கும் வேலை இல்லை ஆனா நிற்க நேரம் இல்லை, இப்படின்னு ஓடிட்டு இருக்கு. இந்த துக்கத்திலேருந்து தொடங்கி வாழ்க்கை துக்கத்துல தான் முடியறதுன்னு நான் சொல்றதுக்கு வேறொரு காரணம் கூட என்னன்னா, துக்கம் அப்படிங்கிறது ஒரு எந்த ஒரு பிறந்த குழந்தையுமே சிரிச்சுட்டு பிறக்கிறது இல்லை, எல்லாம் அழுதுண்டே தான் பிறக்கிறது. அதே மாதிரி எந்த குழந்தை யாருமே போகிறத மற்றவாள் அழ வச்சுட்டு தான் செத்தும் போறான். அப்போ துக்கத்தோட பிறக்கிறான், பிறருக்கு துக்கத்தை குடிச்சு சாகுறான். துக்கத்திலேயோட துக்கத்துல ஆரம்பிச்சு துக்கத்துல முடியாது. நடுவில் எங்கேயோ கொஞ்சம் இன்பம் எங்கேயோ இருக்கு, அதுக்காகவே திருப்பி 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 இந்த சம்சாரத்துக்கு வந்தா என்னங்கிற ஆசை. அதனாலவே நிறைய கர்மாவை பண்ணி இது மாதிரி சொர்க்கத்தை அடைஞ்சு சொர்க்கத்துக்கு போன என்னன்னா போன்ல பேட்டரி தீர்ற மாதிரி தான். அது தீர்ந்துட்டே தீர்ந்துட்டே இருக்கு. எவ்வளவுதான் என்னதான் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கின iPhone 17 Pro ஆனா கூட சார்ஜ் இல்லையானா போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். இதே மாதிரி நீங்க என்னதான் பண்ணுங்க, என்ன யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுகுயாது அப்படி எல்லாம் சொல்லி என்ன எல்லாமோ பண்ணி அந்த இஷ்டி இந்த இஷ்டி அப்புறம் அதிராத்திரம் அகோராத்திரம் இதெல்லாம் பண்ணி அப்பாடா அப்படின்னு சொர்க்கத்துல போய் கசேரைய பாக்குறதுக்குள்ளால இந்திரன் வந்து சொல்லுவேன், உங்களுக்கு நாயை எடுத்து இனி வந்து உட்காரணுமான இன்னும் இதுக்கு மேல உண்டான ஏதாவது பண்ணிட்டு வர்றதாப்பா தான் சொல்றது. அது சொல்றது சாஸ்திரம். ஆனா பண்ணிட்டே இருந்தா இந்த பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முடிய வேண்டாம். அக்ஷீனே புண்ணிய மர்த்திலோகம் விசந்தின்னு மர்த்திலோகம்னு சொல்லி எடுத்தோம். மர்த்திலோகம் போய் நீ அங்கதான் போய் பிறப்பாய். ஏன்னா பகவான் சான்ஸ் தரார்.
மத்தியலோகத்துக்கு பிறந்து திருப்பி இந்த கர்மாங்கப்பட்ட அந்த பாண்டேஜுக்குள்ள போய் மாட்டிக்காம ப்ளீஸ் ட்ரை டு கெட் ரியலைசேஷன். அட்லீஸ்ட் அந்த கர்மாங்கப்பட்ட அந்த சர்க்கிள்ல இருந்து ஒன்று வெளியில சாடுறதுக்கு பாரு. சொர்க்கத்துக்கு அப்புறம் இன்னும் நிறைய இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோ. பரமஹம்சர் சொல்றார், ஒருத்தன் ஒரு மரம் வெட்டுறதுக்கு வந்த ஒருத்தன் காட்டுக்கு வெட்டுறது இந்த கோடாலி எடுத்துட்டு மரத்தை வெட்டுறதுக்கு வந்துட்டு இருக்கிறத மரம் வெட்டினானா இதுலயே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை தூக்க போனோம்னு பின்னாடில இருந்து யாரோ வந்தாலாம். இல்ல இல்ல முன்னாடி போ அப்படின்னாலாம். முன்னாடி போ சொன்னோன்னு ஒரு வெள்ளிக்கனி அவன் பார்க்கறான். வெள்ளிக்கனியை பார்த்தான், அதை எடுத்தான், கொஞ்சம் எடுத்தான். அப்போ பின்னாடில இருந்து வந்தவன் சொன்னா இல்ல இல்ல முன்னாடி போ சொன்னோன்னு அந்த சுவர்ணக்கனி பார்த்தான். அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்ட உடனே பின்னாடி வந்தவன் சொன்னா இதுல நிறுத்தாது, எல்லாத்தையும் கீழே போடு, இன்னும் முன்னாடி போ சொல்ல அங்க முன்னாடி போன உடனே வைடூரியம் எல்லாமான ஒரு கனியை பாக்குறான். அதுல இருந்து எடுத்துக்கலாம். அப்போ ஓரோ வாட்டியும் போக போக முன்னாடி போக ப்ரோக்ரஷன் தான் இருக்கு. அப்படி இந்த ப்ரோக்ரஷன்லயே போயிட்டு இருக்கிறத வைரக்கனி எல்லாம் பார்த்தா இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாமா? இல்ல முன்னாடி போ சொன்னாலாம். பின்னாடில இருந்து முன்னாடி போனா ஒரு சச்சிதானந்த சாகரமா. அந்த சச்சிதானந்த சாகரத்துல தானாவே நழுவி விழுந்தானா. இந்த பின்னாடி போன்னு சொன்ன சப்தம் கேட்ட ஒரு அனுபவம் இருந்ததே, அதுவும் இந்த சச்சிதானந்த சாகரத்துல விழுந்து இருக்கிறத ஒரு அனுபவம் இருக்குமே, அதுவும் ஒன்னா இருக்குங்கிறத இந்த முன்னாடி போ சொன்னது யாருன்னா குருவே முன்னாடி போ சொல்லியிருக்காரு. அதனால சொர்க்கத்தோட நிறுத்திடப்படாதுங்கிறது. ஏன்னா உபனிஷத்தை சொல்றது இதே முண்டக உபனிஷம் சொல்றது, நீ சொர்க்கத்துக்கு வரைக்கும் சொர்க்கலோகம் வழியா போகிறத அந்திம காலத்துல இந்த நம்மளுடைய நம்மளோட சரீரத்தை விட்டு பிரியப்பட்ட சூக்ஷ்ம சரீரத்தை சூரியனுடைய ரஷ்மிகள் வழிகாட்டி தருமா. இந்த சூரியனுடைய ரஷ்மிகள் நமக்கு வழிகாட்டி தந்து சொர்க்கலோகத்தை காட்டி ஏகி வாங்கோ இதுதான் உங்களுடைய பிரம்மலோகம் அப்படின்னு ஏமாத்துவாளாம். கடத்தெருவுக்கு போறத இங்க வாங்கோ கூப்பிடுற மாதிரி சொர்க்கலோகத்திலையும் பிரம்மலோகத்திலையும் எல்லாம் இங்க வாங்கோ சொல்லி கூப்பிடலாம். மாட்டிக்காதேங்கிறது. அதுக்குள்ள மாட்டிக்காதே, மீறிண்டு போகலையானா திருப்பி கீழே வர வேண்டியதுதான். ஏன்னா பூலோகத்துல மத்தியலோகம் சொல்றது பகவானுடைய கருணை சொன்னேன். ஏன்னா உங்களுக்கு பகவான அடையறதுக்கு சுலபமா அடையறதுக்கு உண்டான 2 லோகங்கள் சொல்லப்படுறது, ஒன்னு பூலோகம், இன்னொன்னு பிரம்மலோகம். உபனிஷத் சொல்றது பூலோகத்திலையும் பிரம்மலோகத்திலையும் ஈஸ்வரனை நன்னா தெரிஞ்சுக்க முடியுங்கிறது. இதுதான் ஆண்டாள் பாடினா வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு, வையத்துள் வாழ்வீர்கள். பூமியில தான் நீங்க வாழறது, மற்ற இடத்துல நீங்க வாழ முடியாது உங்களால. சுக்ரன் சொன்னா ரசிகாகா புவி பாவுக்காக அப்படின்னார். பூலோகம்ங்கிறது அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு லோகம். இங்கதான் ஈஸ்வரனை நன்னா தெரிஞ்சுக்க முடியும். இங்கே விட்டு அடுத்தது பிரம்மலோகத்துலதான் ஸ்டாப் இருக்கு. அதாவது ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் ஏற கும்பகோணம் விட்டு அடுத்ததுக்கு ஆடுதல்தான் பாயிண்ட் இருக்குங்கிற மாதிரி நடுவில் எங்க பகவான் அடையறதுக்கு உண்டான வழி இல்லை அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அப்படி பாக்குறத இந்த பூலோகத்திலேயும் பிரம்மலோகத்திலையும் கூட வித்தியாசம் இருக்கு பகவானை தெரிஞ்சுக்கிறதுல. பூலோகத்திலே ஈஸ்வரன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும், பிரம்மலோகத்துல பகவானை எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா பிம்பத்தை பிரதிபிம்பத்தையும் பார்க்கிற மாதிரி தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு, பிரம்மலோகத்துல அதுவே பகவான நிழலாட்டம் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லுது. சோ பிம்பம் பிரதிபிம்பம் பெட்டரா நிழல் பெட்டரா பார்க்கறதுக்கு பெட்டரா அப்படின்னு பார்த்தா, நிழல் நன்னா பார்த்து தெரிஞ்சுக்கணுமானாலேயே பிரகாசத்தினுடைய ஒரு தேவை இருக்கு. அதுவும் கான்சிஸ்டன்டான ஒரு பிரகாசம் இருந்தா தான் நிழல் கரெக்டா தெரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டானா எங்க பின்னாடில இருந்து 60 டிகிரில இருந்து நிழல் பிரகாசம் வந்துருக்குன்னா நிழல் கொஞ்சம் கோணி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதனாலேயே பூலோகத்துல அட்டைன் பண்றதுதான் சுலபம். அந்த பூலோகத்துல அட்டைன் பண்றதுக்கு சுலபம்ங்கிறதுனாலேயே மத்தியலோகம் விசந்தி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அட்டைன் பண்ண வேண்டியத அந்த கர்மாவை பரீட்சை பண்ணி அந்த கர்மாவில கிடைக்கப்பட்ட பலன் சாஸ்வதம் இல்லைங்கிறத தெரிஞ்சவன் போறான். அபிகச்சேத் எச்சதா மாதுலகுலம். எங்க போறான்? குருமேவ அபிகச்சேத், குருவை பார்த்து போறான். இந்த குருங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், அறிஞ்சவரா இருக்கணும். அந்த குரு அறிஞ்சவரா மாத்திரம் இருந்தா போராது, அறிய வைக்கக்கூடியவரா இருக்கணும். அந்த குரு அறிய வைக்கக்கூடியவனுக்கு தான் பூர்ண குருன்னு பேரு. அறிஞ்சவனுக்கு
அனுபவஸ்தான் ஞானின்னு சொல்லலாம். ஆனா யான் பெற்ற இன்பம் பெருகை பருகை வையகம் அப்படின்னு உள்ள எண்ணம் மாத்திரம் எழுதா போறாது. அந்த எண்ணத்தை பிரதானம் பண்றதுக்கு, அதாவது சிஷ்யாளுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சக்தியும் வேணும் இல்லையா? அந்த குருவுக்கு தான் பூர்ண குரு. நான் இங்க இருந்து உட்காந்து நான் ஒரு அனுபவம் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இல்லையா? அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணாம புரியாமக்கே இருந்ததுன்னா இப்ப எனக்கு உள்ள என்ன ஓடின்னு இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றேன். அப்படி எக்ஸ்பிரஸ் பண்றத உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷனோ இல்ல நான் அனுபவிக்கிறதுடைய அனுபவத்தினுடைய ஒரு சகலமோ வல்லாம போயிடுதுன்னா அதுல யூஸ் இல்லையே. அப்புறம் இந்த 2 மணி நேரம் உங்களுக்கும் வேஸ்ட், எனக்கும் வேஸ்ட். இந்த 6 மணி வரைக்கும் உள்ள டைம் நமக்கு 2 பேருமே வேஸ்ட் ஆயிடும். அப்போ அந்த வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா? அப்போ குரு எப்படி இருக்கணும்னு சொன்னா சொத்திரியனா இருக்கணும், அதாவது நல்ல தெரிஞ்சவனா இருக்கணும். சோத்திரியங்கிறத அறிஞ்சவனா இருக்கணும். அறிஞ்சவனா மாத்திரம் இருந்தா போறாது, அந்த அறிஞ்சதுல நிஷ்டையுடையவனா இருக்கணும். அறிஞ்சதையே தான் அனுபவிக்கணும், அப்புறம் அனுபவிச்சதையே தான் சொல்லணும். சோத்திரியம் பிரம்மனிஷ்டம் குருமேவ அபிகச்சேது அப்படிங்கிறது. சோ அந்த கர்மத்துக்கு மேல வந்த ஒரு அகிருதகிருதேன நாஸ்தி அகிருதகிருதேன அப்படின்னு அந்த நிர்வேதம் அந்த கர்மம் போருண்டா அப்படின்னு அடுத்த ஸ்டெப்புக்கு ஏறக்கூடிய இடம், அதாவது வைராக்கியத்தை சொல்லும்படியான இடம். வைராக்கியம் அப்படின்னு சொல்றதே வெறுப்பு நினைச்சுக்காதேங்கோ, விரக்தின்னு நினைச்சுக்காதேங்கோ. விருப்பமும் வெறுப்பும் 2ம் கடந்த ஒரு ஸ்திதி வைராக்கிய ஸ்திதி. வைராக்கியம் வேணும், வைராக்கியம் வேணும், வைராக்கியம் வேணும் தான் மலையாளத்துல எல்லாம் வைராக்கியத்துக்கு கிரட்ஜ்னு அர்த்தம் உண்டு. கிரட்ஜ்னா இந்த என்ன சொல்லுவா, அதுக்கு பழி வாங்குதல், அந்த அர்த்தம் உண்டு. அந்த வைராக்கியம் இல்லை, பழிவாங்கிற வைராக்கியம் இல்லை. இது என்னன்னா விருப்பு உறுப்பு இல்லாம எதுவும் வரட்டும். ஆஹா, மாம்பழம் பிடிக்குமாடா? பிடிக்குமே. பாவக்காய் பிடிக்குமாடா? பிடிக்குமே. மாம்பழம் பிடிக்காதாடா? பிடிக்காதே. பாவக்காய் பிடிக்காதாடா? பிடிக்காத. இப்படிங்கிற எண்ணம் இல்லாம பிடிக்கும்னா என்னது, பிடிக்காதுன்னா என்னதுன்னு கூட தெரியப்படாதான். இது எப்ப தெரியாம வரும்னு கேட்டா, இந்த மனசுங்கிற ஒண்ணு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தா மாத்திரம்தான் வெறுப்ப ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த மனசாக்கும் அவ்வளவு விஷமம் பண்றது, நம்மளை பிடிக்க வைக்கிறதும் பிடிக்காம இருக்க வைக்கிறதும் இந்த மனசு பண்ணக்கூடிய வேலையாக்கும். இந்த மனசு இருக்க பாருங்கோ, ரொம்ப படுத்தும். வாஸ்தவத்துல இல்லாத ஒண்ணு அதுதான். இல்லாத ஒண்ணா இருந்துட்டு ரொம்ப படுத்துறது. அதுவும் என்னன்னா சரீரம்ங்கிற அந்த ஸ்மிருதி உள்பட மனசு தந்துட்டு தான் நமக்கு தெரியறது. நம்ம எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், உடம்புக்குள்ள மனசு இருக்கு, உடம்புக்குள்ள மனசு இருக்கு தானே எல்லாரும் சொல்லுவா. இல்லை, உடம்புக்குள்ள இல்லை மனசு. மனசுங்கிறது விஸ்தாரமா வியாபிச்சுக்கிட்டு இருக்கு. மனசு விஸ்தாரமா வியாபிச்சுட்டு இருக்கு. அந்த வியாபிச்சுட்டு இருக்கப்பட்ட மனசனுடைய ஒரு ஓரத்துல எங்கேயோ சரீரம் இருக்கு. அப்போ மனசாக்கம் வாஸ்தவத்துல சரீரத்தையே அனுபவிக்க வைக்கிறது. அந்த மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல சரீரம் இருக்கா, இன்னொரு ஓரத்துல விருப்பங்கள் எல்லாம் இருக்கு, இன்னொரு ஓரத்துல வெறுப்பு எல்லாம் இருக்கு, இன்னொரு ஓரத்துல ரோகம் எல்லாம் இருக்கு, இன்னொரு ஓரத்துல ஆதி எல்லாம் இருக்கு, கவலைகள் எல்லாம் இருக்கு. இன்னும் இப்படி பூரா நிறைஞ்சிருக்கு. இந்த மனசுங்கிறது நல்ல நிறைஞ்சிருக்கு, பூர்ணமா இருக்கு. ஆனா அவித்யாமயமான பூர்ணத்துவத்தில் இருக்கு. அப்போ அந்த நிர்வேதம் வர்றதுங்கிறது எதுக்கு வருத்தணும்னா, இந்த மனசை முதல்ல கிளீன் பண்ணி விடணும் ஃபர்ஸ்ட். சரி, மனசை கிளீன் பண்றதுக்கு என்ன வேணும்? அதுக்குதான் சத் சங்கம் சொல்றது. சித்த சுத்திக்கு தான் சத் சங்கம் சொல்றது. சித்த சுத்திக்கு தான் பகவன் நாமாவும் சொல்றது. இன்னும் நான் சொல்றேன், உதயேந்திர சுவாமிகளே குருநாதாலே நாம சித்தாந்தம் பண்ணினதுல நாமான்னு சொல்லு உடனே உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்லலை. ராமான்னு சொன்ன உடனே மோட்சம் அப்படின்னு சொல்லலை. ராமான்னு சொல்லிண்டு அந்த சொல்லற மாத்திரத்துல உன்னுடைய சித்தம் சுத்தமாகும். அந்த ராமநாமாவே சித்தத்தை சுத்தப்படுத்தும். அந்த ராமநாமாவே உனக்கு முமுட்சுத்துவத்தை கொடுக்கும். அந்த ராமநாமாவே உனக்கு ஞானத்தை கொடுக்கும். ஞானத்வாரா முக்தி. எல்லாம் ராமநாமா பண்ணும். அதுக்காக நான் ராமா சொல்லிட்டு அதுதான் எனக்கு மோட்சம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு முதல்ல வந்துடாதே. இவ்வளவு ப்ராசஸ் அதுக்குள்ள இருக்கு. என்ன முதல்ல சித்த சுத்தம் பண்ணணும். சித்த சுத்திக்கு அப்புறம் வைராக்கியம்.
வைராக்கியத்துக்கு அப்புறம் மோட்சத்துவம், மோட்சத்துவத்துக்கு அப்புறம் ஞானம், ஞானத்வாராத்தான் முக்திங்கிறது எந்த சம்பிரதாயத்திலையும் உண்டாது ஒரு சித்தாந்தம். அது மாற்ற முடியும். அது இப்போ குருநாதால் நினைச்சிருந்தாலே மாத்திருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு பிரமாணம் சங்கர பாஷ்யம், அவருக்கு பிரமாணம் ஆதிசங்கராச்சாரியார். ஆதிசங்கராச்சாரியர்களுக்கு பிரமாணம் என்னன்னு கேட்டா, அதே இந்த சர்வ கர்மத்திலே நீ பாக்குறத ஒரே ஒரு கர்மம், எந்த ஒரு விதமான அபேட்சையும் இல்லாம நிரபேட்சையா ஃப்ரீயா இருக்கப்பட்ட ஒரு மோட்சத்துக்கு உண்டான வழியை தேட வைக்கிறது ராமநாமாங்கிறார், நாம சங்கீர்த்தனங்கிறார். ஆதிசங்கராச்சாரியர் விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம் சொல்ல பண்ணத்தை ஹிம்சாதி திவ்யாந்தர தேசாந்தர காலாந்தர, இதுக்கு இந்த தேசத்துக்கோ திரவியத்துக்கோ காலத்துக்கோ எல்லாத்துக்குமே தோஷம் உண்டு. திரவியத்துக்கு தோஷம் சொன்னா, இப்போ ஒரு ஹோமம் பண்ணணும் யாகம் பண்ணணும் அப்படின்னா நெய் எல்லாம் ஒன்றும் இல்லை, டால்டா தான் வருது பாக்கெட்ல போட்டு. ஆமா, டால்டா தான். அது ஆவினானாலும் சரி கூவினானாலும் சரி, எங்க ஊர்ல மில்மானாலும் எல்லாம் டால்டா தான். ஆமா, அதனால திரவியமே அங்க அவுட்டு முதல்லயே. அப்புறம் தர்ப்ப எடுக்கிறதுக்கு கூட இந்த நாள்ல இந்த நேரத்துல தான் தர்ப்பம் எடுக்கணும், அல்லாத தர்ப்பத்தை எடுக்கப்படாது அப்படின்னு எல்லாம் சொல்றது. இதெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ண இன்னைக்கு தர்ப்பம் கிடைக்காது. ஏன்னா தர்ப்ப புல் வளர்ந்துட்டு இருந்த ஊர் பூரா இன்னைக்கு பில்டிங் தான், ஒண்ணுமே வேண்டாம். கொஞ்சம் 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 வயல் வரப்பெல்லாம் இருந்த பூமி இந்த கோவிந்தபுரத்திலே பிளாட் நிறைய வந்தாச்சு. அப்போ பின்ன தர்ப்ப புல்லு வளர்க்கப்பட்ட இடத்துக்கு எல்லாம் கேட்க வேண்டாம், எல்லாம் இன்னைக்கு கட்டிடங்கள் தான், பில்டிங்ஸ் தான். திரவிய சுத்தி இல்லை. காலம் அப்படின்னு பார்த்தேன். காலம்னு பார்த்தா இந்த சமயம் கொள்ளலாம், இந்த சமயம் எடுத்துக்கலாமா, அந்த டைம் எடுத்துக்கலாமா, இந்த டைம் எடுத்துக்கலாமா, இப்படி பாக்குறதுக்குள்ளாலே டைம் போயிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தாலும் இது ராகு காலங்கிறா, இது யமகண்டங்கிறா, இது குளிகன் காலம்ங்கிறா, இப்படி எல்லாம் சொல்லிட்டு கூட ஒரு நாளைக்கு கிடைக்கப்பட்ட முகூர்த்தங்கிறது 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ. அந்த 1.5 மணி நேரத்திலே அடுத்தது சொல்றது புருஷன் சொல்றது. ஒரு వ్యక్తి அவனுக்கு வேண்டி வெயிட் பண்ணி அந்த 1.5 மணி நேரம் போயிடும். வருவான் 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 வருவான்னு வீட்டை திறந்து வச்சுட்டு இருப்போம், கொசுதான் உள்ள ஏறிக்கு, ஆள் வர மாட்டான். இப்படி ஆயிடும். அதுக்கப்புறம் புருஷன், அதுக்கப்புறம் தேசம். வாஸ்தவமா சாஸ்திரம்னு நீங்கள் எடுத்து பார்க்கலாம்னா, அதாவது பிசிக்கலா பார்க்கலாம், நான் ஒண்ணுமே I am not connecting with your subtle body and all, just பிசிக்கலா பார்த்தலாம். ஹிமாலயத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த விந்திய பர்வதம் வரைக்கும் இருக்கப்பட்ட தேசத்தை தான் யாகத்துக்கு சிரேஷ்டமான தேசம் அப்படின்னு சொல்லப்படுறது. இது நீங்க உள்ள எடுத்து பார்த்து வச்சுங்கோ, உள்ளுக்குள்ள எடுத்து பார்த்து வச்சுங்கோ. விந்திய பர்வதம் அப்படிங்கிறது மூலாதாரமும், ஹிமாலயம் அப்படிங்கிறது சகசிராரமுமா இருக்கு. அதுக்குள்ள இருக்கப்பட்ட தேசம் தபசுக்கு உட்கிறதுன்னா மேல் அப்பட்டவன் பாடி. ஆனா கர்மத்துக்குன்னு சொல்றது இந்த தேசம் என்னன்னா ஹிமாலயத்திலிருந்து விந்திய பர்வதம் வரைக்கும் தான் உச்சிதம் சொல்றா. அதுக்கப்புறம் பின்ன தட்சிண சமுத்திரம் வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டா ரிஷிகள், அவ்வளவுதானே ஒழிய தேசம். இதெல்லாம் பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த கலியில பண்ணறதுங்கிறது நடக்காது. அதனால கலியில சுலபமா இதெல்லாம் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இவ்வளவு கர்மாவை பத்தி இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேனே, கர்மாவை நிந்தை பண்ணலை, அந்த கர்ம ரகிதமா இருக்கப்பட்ட அந்த ஸ்திதியினுடைய ஏற்றத்தை சொல்றேன். அப்படித்தான் நினைச்சான். கர்மாவை நிறுத்த பண்ணின மாதிரி நான் நினைச்சுக்கப்படாது நீங்கள். ஏன்னா கர்மாவை பண்ணாமைக்கு வேற கர்மாவை விட முடியாது. அதனால கர்ம நிந்தை நான் பண்ணலை. பட் விஷயம், இந்த கர்மாவுக்கு விட நைஷ்கர்மியத்துக்கு ஆனந்தம் ஜாஸ்தி என்கிறத மாத்திரம் நான் தெரிவிச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ அப்படி இருக்கிறத அந்த கலியில எல்லாத்தையும் பார்த்தேலானா கர்மாவை பூரா பல அபிசந்தி இல்லாமல், அதாவது பலனுக்காக ஆசைப்பட்டு கர்மாவை பண்ணாமல் இருந்தால் என்ன ஸ்திதி கிடைக்கும் அப்படின்னு கேட்டேலானா, சித்த சுத்தி அப்படிங்கிறது பலனா சொல்லப்படாது. பலனுக்காக கர்மாவை பண்ணா அந்த கர்மா கிடைக்கும், அதுல இருந்து பாவமோ புண்ணியமோ வந்துடும். பலருக்கு மேல ஆசை இல்லாம பண்ணக்கூடிய கர்மாலேருந்து சித்த சுத்தி கிடைக்கும். அந்த சித்த சுத்தி நீ உட்கார்ந்து நாமா சொல்லி உனக்கு கிடைக்கும். அந்த சித்த சுத்தியே, அந்த நாமாவே உனக்குள்ள முமுட்சுத்துவத்தை உண்டாக்கிடும். அந்த முமுட்சுத்துவமே உனக்கு ஞானத்தை கொடுத்துடும். அப்படி உனக்கு முக்தி. அப்போ கர்மத்தை விடுறதுக்கு
சொல்லக்கூடிய போர்ஷன் தான் நாம சித்தாந்தம். கர்மத்தை விடக்கூடிய சொல்லப்பட்ட போர்ஷன் தான் அயோத்தியா காண்டம். ஏன்னா இங்க ஒரு மோதல் நடந்துட்டு இருக்கு. என்ன மோதல் அப்படின்னு பார்த்தேன்னா, பாபத்துக்கும் புண்ணியத்துக்கும் நடுவில் ஒரு மோதல், ஆசைக்கும் வைராக்கியத்துக்கும் நடுவில் ஒரு மோதல், யுத்தம். மோதல்னா யுத்தம். அந்த யுத்தம் இல்லாத இடம் அயோத்தியா காண்டம். அயோத்தியா காண்டம். அது கதையா பார்த்தேனாலே உங்களுக்கு தெரியும். பாலகாண்டத்துல யுத்தம் இருக்கு, கதையில வரது இல்லை. பாலி ராமர் தாடகா கூட யுத்தம், சுபாகு மாரிச்சால் கூட யுத்தம் வந்துடுறது. ஆரண்ய காண்டத்துல பார்த்தேன்னா விராதாதிகள் இருக்கு, 14,000 ராட்சசால் இருக்கு, கரண் தூஷணன் இருக்கு. அடுத்தது கிஷ்கிந்தா காண்டத்துல பார்த்தேன்னா வாலி கூட பண்ற யுத்தம் இருக்கு. சுந்தரகாண்டத்துல பார்த்தேன்னா ஹனுமான் அக்ஷகுமார வதம் பண்றது, பஞ்சசேனாகிரகால வதம் பண்றது, சப்த மந்திர சுதர்களை வதம் பண்றது, கிங்கரால வதம் பண்றதுன்னு ஹனுமான் இப்படி யுத்தம் பண்றாரு சுந்தரகாண்டத்துல. யுத்த காண்டம் பூராவே யுத்தமா தான் இருக்கும். ஆனா அது நெருங்கிய சொல்லிட்டு அது வாஸ்தவத்துல யுத்தம்ன்றது இல்லை. எல்லாருமே பகவானை அடையறதான் இங்க கதையில யுத்தமா வால்மீகி பகவான் காட்டியிருக்காருன்றத சொல்லிட்டேன். ராமனை அடையறதுக்கு அவ யுத்தம்ங்கிற ஒரு முறையை பின்பற்றினா, நம்ம கோவிலுக்கு போற பக்தி அப்படின்னு ஒரு முறையை நம்ம பின்பற்றுற மாதிரி கோவிலுக்கு போறோம். இதுக்கு போறது தான் பகவான் அடையறதுக்கு போறோம்னு சொல்லிக்கிறா. அப்ப போறத தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் கொண்டு போற மாதிரி இந்த ராவணாதிகள் எல்லாம் பகவான் அடையறதுக்கு யுத்த பூமிக்கு வந்தா. அதே மாதிரி நம்ம தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் கொண்டு போற மாதிரி அவ கதை கத்தி வாழை எல்லாம் கொண்டு வந்தா. அவ்வளவு அல்ல அமைக்க எங்க 2 இடத்துலயும் பர்பஸ் மேட்ச் ஆகுது. அப்போ யுத்த காண்டத்துல யுத்தம் ஆச்சு. உத்தர காண்டத்திலையும் பார்த்தேன்னானால் யுத்தம் நிறைய இருக்கு. யுத்தமே இல்லாத காண்டம் அயோத்தியா காண்டம். ஒரு முட்டு சூச்சி என்ன சொல்லுவா? முட்டு சூச்சிக்கு என்ன சொல்லுவா? குண்டூசி. நீங்க மலையாளம் படிச்சிருவேன் நான் சொல்றேன் இல்லையா? இந்த 100 நாள்லாம் மலையாளம் நீங்க படிச்சிருவேன். அதனால ஒரு குண்டூசிய வச்சு கூட இங்க யாரையும் குத்தினா அப்படிங்கிறது இல்லை. ஒரு குண்டூசியை வச்சு இங்க அயோத்தியா காண்டத்துல குத்தில்லை. அது யுத்தம் இல்லை. அந்த ஒரு வயலன்ஸ் இல்லாத ஒரு காண்டம் அயோத்தியா காண்டம். அந்த அயோத்தியா காண்டத்தை பரதனும் சத்ருகனுமா ராமனை விட்டு போறா அப்படிங்கிறதே வைராக்கியத்தை தான் சொல்றது. அட்டாச்மெண்ட் இருந்து விலகிறது, டிட்டாச்சா இருக்கிறது. யார்கிட்ட இருந்துதான் ராமன் கிட்ட ஆனா கூட பட்டணத்தார் சொன்னோடனே ஆசை அறிவின் ஈசனோடாயினும் ஆசை அறிவின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆசைப்படுற வஸ்துங்கிறது நம்மளை விட்டு அந்நியமா இருக்கிற வஸ்துவில தான் ஆசை இருக்குமே வழிய ஸ்வரூபமாவே இருக்கக்கூடிய வஸ்துவில ஆசை இருக்காது. அதனால பகவான நீ உன்னை விட்டு அந்நியமா நீ பார்க்காதே, உன்னை விட்டு அந்நியமா நீ பார்க்காதேங்கிறதான் பட்டணத்தார் ஆசையாரா. அப்ப அந்நியமா பார்க்காம சுரூபமாவே ஈஸ்வரனை பார்த்தோம்னா அங்க ஆசை இருக்காது, அறக்க வேண்டிய தேவை இருக்காது. அதனால பரதன் ஏன் இப்ப கிளம்புறான் அப்படின்னு கேட்டா, ராமனை வெளியில பார்த்துட்டு இருக்கான். அதனால ஒரு அட்டாச்மெண்ட் ராமன் கிட்ட இருக்கு. அந்த அட்டாச்மெண்ட்டை நீக்கிறதுக்காகவே பரதனுக்கு குருவான கைகையினுடைய அம்மா குருவான கைகையினுடைய சம்பந்தத்தில் உள்ளவன் கே ராஜா யுதாஜித்து பரதனை கூட்டிட்டு போறான். அந்த பிரிவும் உண்டுப்பா அப்படின்னு காண்பிச்சு கொடுக்கறதுக்கு. வேறையா பார்த்தாங்கன்னா அந்த பிரிவுங்கிறது நிச்சயமா உண்டுங்கிறத காண்பிச்சு கொடுக்கறதுக்கு யுதாஜித்து கூட்டிட்டு போகிறத அங்க அயோத்தியால இருந்து பிரிஞ்சு கே தேசத்துக்கு போறான். அங்க 2 பேரா இருக்கா. சத்கிருத்யா சஹ சத்கார சத்கிருதா மாதுலேனாஸ்வபதினா புத்திர ஸ்நேகேன லாளிதா. அங்க போனாலும் பாருங்க, அவளுக்கு ஒரு லாளனை இருக்கு, ஒரு புத்திர ஸ்நேகம் இருக்கு. அதுவும் சொல்லணும், ஸ்நேகம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான வார்த்தை. ஸ்நேகம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, ரொம்ப ஆபத்து நிறைஞ்ச வார்த்தை. வாஸ்தவத்துல சம்ஸ்கிருத பாஷையில ஸ்நேகம் சொன்னா இன்னொரு அர்த்தம் உண்டு. எண்ணெய்ன்னு அர்த்தம். எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுக்கு ஸ்நேகம் சொல்லுவா. ஏன் தெரியுமோ? இந்த ஸ்நேகத்திலேயே இருந்து திரி இருக்கே, விளக்கு திரி தானே, திரி டவுட் வந்துடுறது. இந்த திரி இருக்கே,
இந்த ஸ்நேகத்திலேயே இருந்து இந்த ஸ்நேகத்தாலேயே அது பூரா இல்லாம போயிடுறது, தீயில இல்லாம போயிடுறது. அதனால ஸ்நேகம்ங்கிறது நம்மளை வழுக்கி விட்டுடும். அதுவும் அதனாலே நம்ம அன்புங்கிற வார்த்தையை மாத்திரமா பயன்படுத்துறது இல்லை பல இடங்கள்ல. அது ஒரு அன்பு தொல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. அது இப்ப ஆம்பளைனாலும் பொண்டாட்டியானாலும் ஆம்பளன் பொண்டாட்டி கிட்ட வச்சுட்டு இருக்கிற அன்பும் பொண்டாட்டி ஆம்பளன் கிட்ட வச்சுட்டு இருக்கிறது அன்பு தானா தொல்லையா போயிடும். அப்ப என்ன தெரியுமோ, இந்த தொல்லைன்னு வரத்த இந்த பொசிட்டிவ்னஸ், ஒப்சஷன், அது இது இன்செக்யூரிட்டி அம்புட்டு கேறி வந்து தலையில வந்து உட்கார்ந்து அவளுடைய நிம்மதியும் கிடைக்கும், இவளுடைய நிம்மதியும் கிடைக்கும். ஏன் பொசிட்டிவ்னஸ் வருது? ஏன் ஒப்சஷன் வருது? ஏன் அது வருதுன்னா அகங்கார மமதை, வேற ஒன்றும் இல்லை. அந்த அகங்கார மமதைக்கு காரணம் ஸ்நேகம். இல்ல அகங்கார மமதை இருக்கிறதுனாலே ஸ்நேகம் வந்துடுத்து. அந்த ஸ்நேகத்தாலேயே பொசிட்டிவ்னஸ் வந்துடுத்து. பொசிட்டிவ்னஸ் தோஷமா நல்லதா அப்படின்னு கேட்டா, லௌகிகம் ஆரம்பத்துல 2 நாளுக்கு நல்லா இருக்கும். ஐயோ என் பொண்டாட்டி என் மேல எவ்வளவு பொசிட்டிவா இருக்கா அப்படின்னு தோணும். ஆசை 60, மோகம் 30 சொன்னேன். அந்த 90 நாள்ல இதெல்லாம் போயிடும். அது வரைக்கும் என்னெல்லாம் இன்பத்தை கொடுத்துட்டு இருந்ததோ, என்னென்ன சொற்கள் எல்லாம் இன்பத்தை கொடுத்துட்டு இருந்ததோ, அதே சொற்கள் எல்லாமே சுடுசரம் மாதிரி வந்து பெய்ய ஆரம்பிச்சிடும், சுடுசரம் போல. அப்போ அந்த பொசிட்டிவ்னஸ் வந்து தொல்லையா இருக்கும், அந்த ஒப்சஷன் வந்து கொடூரமா இருக்கும். இது காரணம் என்னன்னா, இந்த ஸ்நேகம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் அங்க இருக்கிறதுனால. ஸ்நேகம் இல்லாம இருந்தது வச்சுக்கோ, ஸ்நேகம் என்கிறது மாத்திரம் இல்லாம இருந்தது வச்சுக்கோ, அதாவது ஆரம்பத்துல இருந்தே கன்சிஸ்டண்டா பிரியம் மாத்திரம் தான் இருந்ததுன்னு உண்டானா, அப்படியே 2 ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, தண்டவாளம், அப்படியே கோர்த்து போறதே அது மாதிரி பேரல அப்பாட்டுக்கு நிம்மதியா போயிட்டு இருந்திருக்கு. என்னோடதுங்கிற அந்த அகங்கார மமதை வரும்பழக்கம் இந்த ஸ்நேகம் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறது, ட்ரெயினே குப்புறம் மறைஞ்சு விடுறது, வண்டி தண்டவாளம் மாறி போயிடுறது. அதுக்கு காரணம் இந்த ஸ்நேகம் தான். அப்போ பரதனுக்கு அங்கேயும் போய் ரொம்ப ஸ்நேகம் கொடுக்குறாங்கிறா. ஆனா பரதன் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கான், இவ்வளவு ஸ்நேகமும் சாஸ்வதம் இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்காங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல வால்மீகி பகவான் சொல்றார். தத்ராபி நிவசந்தௌ தௌ தப்யமானோ சகாமதஹ பிராதரோ ஸ்மரதாம் வீரோ விருத்தம் தசரதம் நிருபம். இவந்தோ இவ்வளவு சிநேகிக்க கூடியவாளுடைய நடுவுலயே இருந்தா கூட பரதனுடையவும் சத்ருகனுடையவும் சிந்தை எங்க இருக்குதுன்னா, பிராதரோ ஸ்மரதாம் வீரோ, இங்க இருக்கக்கூடிய 2 தன்னா தம்பிகள் அங்க இருக்கக்கூடிய ராமலட்சுமணாலேயே நினைச்சுட்டு இருக்கா. மாத்திரம் இல்லாம தசரதனை நினைச்சுட்டு இருக்கா. ஏன்னா தசரதன் என்ன பாக்கியம் பண்ணா, சதா ராமர் கூடவே இருக்க கிடைச்சதே அப்படின்னு பரதனுக்கு. லக்ஷ்மணன் என்ன புண்ணியம் பண்ணான், சதா ராமன் கூடவே இருக்க கிடைச்சதே அப்படிங்கிறது சத்ருகனுக்கு. இப்படி அவ என்ன, பரதனோ சத்ருகனோ ராமனை அண்ணாவா ஒரு பந்துவா பார்க்கலை. பரதனோ சத்ருகனோ ஒரு 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 குடும்ப பந்து அப்படிங்கறத விட மேலதான், சரீர பந்துங்கிறத விட மேலதான் பார்த்திருக்கான். ஹோல் ராமாயணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா பரதனும் சரி சத்ருகனும் சரி ராமனை ஒரு குடும்பத்தில் இருக்கப்பட்ட ஒரு பந்து அப்படிங்கிற எண்ணத்தை ஒரு திருஷ்டியில பார்க்கல. அவ வந்து பார்க்கிற திருஷ்டியே வேறையாத்தான் இருக்கு. அதுவும் பரதன் வந்து சரணாகதி பண்ணி அண்ணாவை குருங்கிறது இல்லாம அண்ணாவை வேறையா பார்க்க மாட்டேங்கிறான். சத்ருகன் ராமனை தெய்வம் அப்படிங்கிறத விட ஸ்டாண்டை விட வேற கீழே பார்க்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கிறத இந்த இடத்துல ஸ்நேகம் இல்ல, இந்த இடத்துல இருக்கக்கூடியது சுரூப ஞானம், இந்த இடத்துல இருக்கக்கூடியது பிரியம். பிரியம் வேற, ஸ்நேகம் வேற. ஸ்நேகத்துக்கு வெறுப்புங்கிற ஒரு எல்லை வந்துடுறது, பிரியத்துக்கு எல்லை இல்லாம இருக்கு. ஸ்நேகத்துக்கு துவேஷம் வந்துடுறது, பிரியத்துக்கு எல்லை இல்லாம இருக்கு. அந்த பிரியமாவே இருக்கா பரதனும் சத்ருகனும். இங்க இவன் இவ்வளவு ஸ்நேகத்துக்கு நடுவுல இருந்தாலும் பரமஹம்சர் சொல்றது நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, பல்லு வலி வந்த அம்மாவை மாதிரி. இந்த பல்லு வலி வந்த அம்மாவுக்கு பல்லு வலி இருந்துட்டே இருந்தாலும் எல்லா வேலையும் பண்ணுவாள். அதே மாதிரி கேகே தேசத்துக்கான ஞாபகம் பூரா பல்லு வலியில் இருக்கும், அந்த ஸ்மிருதி பூரா எப்படி பல்லு வலியிலே இருக்குமோ அதே மாதிரி பரதனும் சரி சத்ருகனும் சரி இருக்கிறது பூரா கேகே தேசத்துக்குள்ள மாதுலன், அதாவது மாமா, அப்புறம் மாதா மகன் தாத்தா, அதுவும் அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னாலே பேர குழந்தைகளுக்கு எல்லாம் குஷி தான்னா கூட இப்படி குஷியா இருக்க மாட்டேங்கிறாளாம்.
தப்பியமானவங்கிறா, தபஸ் பண்றாளாம். எப்ப ராமன் அடைய போறோம், எப்ப ராமன் அடைய போறோம், எப்ப ராமன் அடைய போறோங்கிற தபஸில் இருக்கா அப்படின்னு அந்த தப்பியமானவ காமிச்ச காமதா. எல்லா ஆசையெல்லாம் இங்க ஆசையே இல்லை இவாளுக்கு. ஆனாலும் ஏதாவது ஆசை இருந்தா அதெல்லாம் இங்க பூர்த்தி பண்ணும்படியே இருந்தா கூட அவளுடைய எண்ணம் பூரா ராமன் கிட்டேயே இருக்கு என்கிறத இங்க சொல்றா. அயோத்தியா காண்ட ஆரம்பிக்கிறத இப்படி இருக்கட்டும். மேல அயோத்தியா காண்ட சரித்திரங்கள் நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு ஒரு அவதாரிகையா சொன்னேன், அவ்வளவுதான். நாளைக்கு அயோத்தியா காண்டதுக்குள்ள சரித்திரத்துக்குள்ள பிரவேசிப்போம். எத்தனை நாளைக்கு அயோத்தியா காண்டம் போறதுங்கிறது என் கையில இல்லை, போதேந்திர கையில தான் இருக்கு, ராமர் கையில இருக்கு. இருந்தாலும் என்னுடைய ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு தோணுறது ஒரு 20 நாள் அயோத்தியா காண்டம் போகும்னு நினைக்கிறேன். இப்படிதான் சொல்லிட்டு தான் பாலகாண்டம் ஆரம்பிச்சேன். 32 நாள் போயிடுத்து. ஆனா பாப்போம்.